என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் பேர் உவகை கொள்கிறது. ஆம், நம் மீட்பர் நமக்காய் பிறந்துள்ள இந்த நல்ல நாளாம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாகிய இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டத்தில் என்றும் எல்லாம் உள்ள இறைவனாகிய இறைவனுடைய திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி, கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகமாறு நின்ற படையாறு, தமிழே உன்னை முதலில் பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் செல்வம் வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு இன்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனை பெற்றாறு, அவர்களுக்கு மத்தியில் வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையில்லாமல் என் நாவில் வந்து பரிமாறு தாயே, தாயே தமிழே, பின்னாளில் இந்த வற்றாத சிற்றாரும் ஒரு வரலாறு ஆக தாயே தமிழே உன்னை மீண்டும் வணங்கி இந்த நல்லாளில் இந்த பட்டிமன்றத்தை துவங்கி வைப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் திருநாளாம் இந்த நல்ல நாளில் இந்த விழா கொண்டாட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும், வாஞ்சையோடும் முக மகிழ்வோடும் நடத்தி கொண்டிருக்கும் புனித தோமா இளைஞர் மன்ற தலைவர், செயலர், பொருளர் உள்ளிட்ட அங்கத்தினர் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் எனது வரவேற்பின் மகிழ்வையும் வணக்கத்தையும் கூறி வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். இவ்விழா கொண்டாட்டத்திற்கு தோமா இளைஞர் மன்றத்தின் உறுப்பினர்களும் அங்கத்தினர்களும் உங்கள் முகமெல்லாம் பளிச்சென்று ஒரு 100 வாட்ஸ் பல்பு போட்டால் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ, அதாவது நீங்கள் எல்லாம் முகங்களில் சாயம் போடாமல் நீங்கள் திரைக்கு முன்னால் நன்றாக பளிச்சிட வேண்டும் என்று உங்களுக்கு பேராதரவையும் அரவணைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுத்த நமது முத்து விஜயபுரம் பொறுப்பாளர்கள் மற்றும் உங்கள் பெரியோர்கள், பெற்றோர்கள், வந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் நல்வாழ்த்தையும் எனது வணக்கத்தையும் கூறுவதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்பின் பொழுது எங்களுடன் மேடையில் அமர்ந்திருந்த நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் அழைப்பின் இடைவெளியில் வந்து நமது அழைப்பை ஏற்று இணங்கி நம்மளுக்கு மரியாதை செய்த தூவல் சரக காவல்துறை ஆய்வாளர் அவர்களையும், நியாய விலைக்கடையினுடைய சேல்ஸ்மேன் அண்ணன் முத்து அவர்களையும் மற்றும் இப்பள்ளியினுடைய நமது தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எனது அருமை தம்பி தாமஸ் அவர்களையும் மற்றும் இதில் யாரேனும் எங்களால் மறந்து விடப்பட்டிருந்தால் அவர்களையும் உள்ளார்ந்த அன்போடு வரவேற்று உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். நம்மெல்லாம் ரொம்ப இன்னைக்கு ஆவலாக எதிர்பார்த்தது எதுனா, தம்பி பவுல் கிளிண்டன் சொல்கிற மாதிரி பட்டிமன்றம் தான், அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே தம்பி என்ன சொல்லியிருக்காப்லனா, டீச்சர் நாங்களாக பேசியிருக்கோம் இதுவரை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தலைவனும் நானே தொண்டனும் நானே, நாங்களே பேசுவோம், நாங்களே எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துக்குவோம். இந்த தடவை நாட்டாம தீர்ப்பை மாற்று,
அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எங்கள் சிந்தனையில் முதல்ல வந்து விழுந்தது நீங்கள் தான் டீச்சர் அப்படின்னு ரொம்ப ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு குணம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது. உங்கள் தோமா இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் தம்பி பவுல் கிளின்டன், எனதருமை தம்பி இனிகோ, உங்கள் முன்னாள் தோமா இளைஞர் மன்றத்திலிருந்து தற்பொழுது கிராமத்திற்கு அதாவது அங்கத்தினராக சென்றிருக்கக்கூடிய எனதருமை தம்பி பிடி இனிகோ அவர்களுக்கும் முதலில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நாட்டமைக்காக அல்ல, அவர்களின் குணத்திற்காக. நாட்டமைக்காக அல்ல, அவர்களின் குணத்திற்காக. இப்போ பட்டிமன்றம் தொடங்கணும். தம்பி பட்டிமன்றத்துக்கு தலைப்பு சொன்னாப்புல, சமூகத்தில் தனி மனிதனின் சுயமரியாதை குணத்தை பொறுத்ததா இல்லை பணத்தை பொறுத்ததா? இங்கு குணமா பணமா? இந்த ரெண்டு அணியில் எனது இடப்புறமும் வலப்புறமுமாக இங்கே 3 பேர், இங்கே 3 பேர். உங்கள் அனைவருடைய அறிமுகமும் இவர்களுடைய முகம்தான் அறிமுகம். நான் மீண்டுமாய் இருந்தாலும் இவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது குணம் என்ற அணிக்கு, இந்த பக்கம் குணம் என்ற அணிக்கு முதல் பேச்சாளராக என் மருமக சகாய பிரியா பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு நமது மண்ணுக்கு நடப்பட்ட பெண், முத்து விஜயபுரம் கிராம மண்ணில் நடப்பட்ட பெண். ஆனால் தற்பொழுது வேலை இல்லைன்னா வீட்டுக்காரங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? அந்த ஒரு எண்ணத்திற்காக போட்டித் தேர்வுகள் எல்லாம் இந்த வந்துவிட்ட நிலையில் சென்னையை நோக்கி இடம்பெயர்ந்து விட்டு எப்பொழுதெல்லாம் நம்மளது முத்து விஜயபுரம் கிராமம் விழாக்கோளம் பூண உள்ளதோ அப்பொழுதெல்லாம் சென்னையிலேருந்து மீண்டும் நமது மண் நோக்கி வரக்கூடிய மக்கள் அதிகம். அப்படி நம்மளுடைய மண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய பிரியா முதல் பேச்சாளர். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எனது தங்கை ஆரோக்கிய கிரேசி எம்எஸ்சி பிஎட் முடித்துவிட்டு மெட்ரிக் பள்ளிகளில் எல்லாம் வேலை பார்த்துவிட்டு தற்பொழுது பரமக்குடியில் இருக்கக்கூடிய டான்போஸ்கோ மெட்ரிக் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மேடை அனுபவம் என்பதை விட மாணவர்களுக்கு முன்னால் நின்று அந்த பேசக்கூடிய அனுபவங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்படி இரண்டாவது பேச்சாளராக கிரேசி, அதற்கு அடுத்தபடியாக பேரை சொன்னாலே சும்மா அதிருதில்ல, மேடைக்கு வரும்போது ஒரு ஃபீட்பேக்கில் ஒரு பேக்ரவுண்டு போட்டாங்க, கவனிச்சிங்களா? தம்பி மைக்கேல் எடிசன் பிகாம் முடித்துவிட்டு, அதாவது நம் மண்ணின் இளையோரில் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான முகம். என்னுடைய வீட்டையாக்கிட்ட படித்த பையனால் போகையில் வரையில் ஐம்மா வணக்கம்னு சொல்கிற மாதிரி ஒரு நன்றாக அறிமுகமான ஒரு முகம். அவர் இறுதி பேச்சாளர், இவருடைய அணிக்கு வலு சேர்க்கக்கூடியவர். அடுத்தபடியாக இந்த பட்டிமண்டபத்தின் தம்பி வந்து என்ன சொல்கிறாப்லனா, என்னையெல்லாம் எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி அந்த பக்கம் பவுலை விட்டுறாதீங்க டீச்சர். பவுல்ன்றான் பாருங்க. நான் பவுலை விட்டுருவேனா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. பவுலை விடுறதுக்கு ஸோ பணம் தான் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை நிர்ணயிக்கக்கூடியது என்ற தலைப்பில் பேசுவதற்காக நமது தலைமை பேச்சாளர் செல்வன் பவுல் கிளின்டன். எப்போவுமே கையில் என்ன இருக்கு அவர்கிட்ட? ஒரு ஸ்பேனரு. நீங்களாம் ஏன்னா ஆண்ட வேலையில் கிடைக்கிற வேலையை விடக்கூடாது இல்லையா? இனி இந்த முகம் முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்தா தான் டீச்சர் நான் ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும், பொண்ணுக்குன்னு கிடைக்கும்னு ரகசியமாக என்கிட்ட சொன்னதை நான் ரகசியமாகவே உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்.
ஸோ அப்படி அருமை தம்பி செல்வன் பவுல் கிளின்டன் தற்பொழுது அதாவது வேலை தேடலை, வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல ஒரு தன்மையான ஒரு தம்பி, குணமான பையன். ஏன் முந்திக்கிட்டே இருக்காப்லைனா ஏது அணியை மாற்றிடுவாங்களோ டீச்சர்ன்ற பயம் இப்போவே கொடுத்துருச்சு எடிசனுக்கு. சரி பரவாயில்ல. அடுத்ததாக தம்பி செல்வன் டோனி. நான் இப்பொழுதுதான் மேடையில் பார்க்கிறேன் அவனை. நான் இப்போ சாயங்காலம் வந்தவனை தான் அவனுடைய முகத்தையே பார்த்தேன். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி எல்லாம் லேசாக முகங்கள்லாம் பார்க்கணும்னு நினைக்கும் போது தம்பி வரல. பிஏ முடித்துவிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய யமஹா மோட்டார்ஸில் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அணிக்கு இறுதி பேச்சாளர். அதாவது சைமன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்னைய சொல்லுங்க, அதாவது அவரை சொன்னால் என்னை நல்லாவே தெரியும்னு சொல்கிற மாதிரி திருமதி அபர்ணா நம் மண்ணில் ஊன்றப்பட்ட பெண், பிகாம் பட்டாதாரி தான். இல்லத்தரசியின் வேலைகளில் நமது கிராமத்தினுடைய விழாக்களில் எல்லாம் தன்னார்வ உள்ளத்தோடு வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி. இவர்களுடைய அறிமுகம் நான் அறிமுகம் செய்வதை விட உங்களை எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்கிடலாமா தம்பி? ஏன்னா தலைவர் இங்கே, நான் என்னதான் நாட்டமாக இருந்தாலும் டீச்சர் நான் பார்க்கும்போதெல்லாம் என் கண்ணை லேசாக அப்படி பார்த்துக்கறணும். நீங்கள் என்னைய மீறி ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் லேசாக நான் அப்படியே எடிசன் மூஞ்சியை பார்த்துட்டே தொடங்குறேன். இந்த பட்டிமண்டபத்தினுடைய முதல் பேச்சாளராக, அதாவது தனி மனிதனின் சுயமரியாதை எதை சார்ந்தது என்றால் குணம் சார்ந்தது. எதையெல்லாம் நம்ம குணமாக நினைக்கிறோம். இப்போ என்னுடைய மரியாதை, என்னுடையது என்றால் நான் உங்களை தான் சொல்லுகிறேன். என்னுடைய மரியாதை இந்த சமுதாயத்தில் நான் எப்படிலாம் நான் நடந்துக்கிட்டால் எனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினைக்கும் பொழுது நம்மை தாண்டி ஒரு இரக்க குணம், உதவி செய்யக்கூடிய குணம், சில பல சந்தர்ப்பங்களில் நேர்மையாக நடப்பது, இப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் நான் என்னுடைய குணத்தை வெளிப்படுத்தி என்னுடைய மரியாதையை நான் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற அணி இந்த பக்கம். யாரையா வேணும்? யாருக்கு வேணும்? பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். இது இல்லை பட்டிமன்ற தீர்ப்பு அப்படின்னு சொல்ல வருவார். இருந்தாலும் அது எப்படி? குணத்தை மட்டும் போய் கடையில் கொடுத்தா என்ன கொடுத்தாலும் தருவாங்களா நம்மக்கிட்ட? கிடையாது. நாங்கள் கொண்டு போய் நீட்டுற காசு தான் நாங்கள் நிற்போம், ஏ குடு அப்படி கேட்போம். இது என்னுடைய தனி மரியாதை. என்னுடைய பணம் கூடும்போது எல்லாம் எனக்கான மரியாதை கூடிக்கொண்டே இருக்கும். ஸோ என்னுடைய மரியாதை சமூகத்தில் நான் தனியாக நிலைநாட்ட போகிறேன்னா அதுக்கு என்னிடம் பணம் தேவை அப்படின்னு இந்த பக்கம். ஸோ இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அவர்களுடைய கருத்தை உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய செவிகளுக்கும் சில மணித்துளிகள் தருவார்கள். இடையில் சலசலப்பு இல்லாமல், இடையில் பேசும் பொழுது ஒரு உற்சாகமாக, அதாவது ஜோக்கு மாதிரி சொல்லலைனாலும் கைதட்டி அப்படி அவர்களை உற்சாகம் செய்ய உங்களை அன்போடு கேட்டு இந்த பட்டிமண்டபத்தை இனிதே ஆரம்பம் செய்கிறேன். இதில் முத்தாய்ப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய எனது இரு அணி பேச்சாளர்கள், என் கண்முண்டால் இருக்கக்கூடிய இந்த முத்து விஜயபுரம் கிராம மக்கள் பூரணமாய் நிறைந்துள்ள இந்த இடத்தில் வாருங்கள், நோயுடன் வந்தாலும் நலம் எங்கள் கையில் என்று திருவரங்கம் புனித ஜோசப் மருத்துவமனையின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்தையும் கூறி இந்த பட்டிமன்றத்தை இனிதே ஆரம்பம் செய்கிறேன்.
தனி மனிதனின் சுயமரியாதை குணத்தை பொறுத்தது. முதல் பேச்சாளர் நம்ம பிரியா. பிரியா வந்து பிரியா பேசுறியாம்மா? பேசுகிறோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுடைய கரவொலியோடு பிரியா அவர்களை தனி மனிதனின் சுயமரியாதை என் குணத்தை பொறுத்ததுதான் என்ற கருத்தை உங்கள் முன் ஆணித்தரமாக எடுத்து சொல்ல இதோ உங்கள் முன் பிரியா. சமூகத்தில் மனிதனின் தனி மரியாதை குணத்தை பொறுத்தே என்று தீர்ப்பு வழங்க போகும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் இவ்வூர் மக்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களோடு என் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூகத்தில் பணம் இருக்கும் ஒருவருக்கு மரியாதை கிடைக்குது என்றால் அது அந்த பணத்துக்கான மரியாதையை தவிர உங்களுக்கான மரியாதை இல்லை. நாளைக்கு இந்த பணம் உங்களை விட்டு போயிடும், போச்சுன்னா மரியாதையும் கூடவே போயிடும். ஆனால் நடுவர் அவர்களே, அழகு 20ல் இருக்கும், 60ல் இருக்காது. கண்டிப்பா பணம் 1ஆம் தேதி இருக்கும், 30ஆம் தேதி இருக்காது. ஆனால் நல்ல குணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு கூடவே இருக்கும். அது அவனுக்கு மரியாதையை தானே கொடுக்கும். குணத்தால் வரும் மரியாதையின் தரமே வேறு. அந்த காலத்திலிருந்து இக்காலம் வர எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க. அவர்கள் யாராவது வரலாற்றில் நிலைச்சு நிற்கிறார்களா? இல்லையே. ஆனால் சமூகத்தில் குணமுள்ளவர்களோட மனிதரின் நற்பண்புகள் தான் மக்களால் போற்றப்பட்டு அவர்களுக்கு மரியாதையை அளிக்குது. எடுத்துக்காட்டா அன்னை தெரசா சொல்லலாம், கக்கன், காமராஜர், அம்பேத்கர், அப்துல் கலாம், இவங்க எல்லாரும் இன்னைக்கு சமூகத்தில் போற்றப்படுறாங்கன்னா அவங்க பணக்காரர்கள்னாலையா? இல்லையே, அவங்களோட குணம்தானே காரணம். இப்போ நம்ம கிராமத்தில் பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம்? மழை பெய்யலை அப்படின்னா இந்த ஊரில் புண்ணியம் பண்ண ஒருத்தங்கூட இல்லைடா, மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ உலகம் இயங்குறதுக்கு உறுதுணையாக இருக்கிற மழையே நல்ல குணம் உள்ளவர்கள் இருந்தால் தான் பெய்யுது. இதை நம்ம பேச்சு வழக்கில் மட்டும் சொல்லலை, ஔவையார் அப்பவே சொல்லியிருக்காங்க, தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஔவையார் அப்பவே சொல்லியிருக்காங்கல்ல. சுவிஸ் வங்கியில் நம்ம பணம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பணம் யாருக்குமே தெரியாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏழைகள்கிட்ட இருந்து பறித்து அப்படி பாதுகாத்து நீங்கள் சுவிஸ் வங்கியில் சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த சேர்த்து வச்சுருக்கிற திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் ஒன்றுக்குமே உதவாது. கொடுத்து அழிந்தவர்கள் யாரும் இல்லை, கொடுக்காமல் மகிழ்ந்தவர்களும் யாரும் இல்லை. இதை ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லணும்னா, ஒரு அப்பா அவரோட 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு விளையாட்டு திடலுக்கு போகிறாரு. அங்கே அவர் பயணச்சீட்டு வாங்குகிற இடத்துல போய் பயணச்சீட்டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு. அந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்தவர் சொல்லியிருக்காரு, பெரியவர்களுக்கு 5 ரூபாய், 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த தந்தை என்ன செய்கிறாரு, பெரிய பையனுக்கு 7 வயசு, எனக்கு என் சின்ன பையனுக்கு 5 வயசு, அதனால் எனக்கும் என் பெரிய பையனுக்கும் 2 டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த டிக்கெட் கவுண்டர் அவரை ஏற இறங்க பார்த்துட்டு, இவனை பார்த்தாலும் 6 வயசுக்கு கீழே இருக்கிற பையன் மாதிரி தான் தெரியுது, நீங்கள் இவனுக்கு 6 வயசுக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருந்தா நானும் அவனை உள்ளே அனுமதிச்சிருந்திருப்பேனே, உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் மிச்சமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு 6 வயசு நான் மாற்றி சொல்லியிருந்தா 5 ரூபாய்க்கு நம்ம அப்பா பொய் சொல்கிறாருன்னு என் பையன் என்னைய பற்றி என்ன நினச்சிருப்பான்? 5 ரூபாயை நான் சம்பாரிச்சிருவேன், ஆனால் என் மனசில் இருந்த தீய எண்ணத்தை வந்துட்டா கடைசி வரைக்கும் மாற்ற முடியுமா? இல்லை இல்லை,
அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக வாழணும், நல்ல குணமாக இருக்கணும் அப்படின்னு அவன் என்னை பார்த்து கற்றுக்கணுன்னா இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை விளையாட்டு திடலுக்கு போயிட்டார். இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, பணமா நல்ல குணமா அப்படிங்கிற போட்டியில் அவங்க அப்பா அந்த பையனுக்கு நல்ல குணம்தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. பணத்தை எப்போனாலும் சம்பாரிச்சுக்கரலாம், இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு எனக்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த குணம் அப்படி இல்லையே, அது வளர்க்க வேண்டிய குணம் அல்லவா. திருவள்ளுவர் அழகா சொல்கிறாரு, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண். நல்ல பண்பு உடையவர்கள் வாழ்கிறதுனால தான் மக்கள் வாழ்க்கை எப்போதுமே நிலச்சி நிற்கிது. அவங்க மட்டும் வாழலை அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையே மண்ணுக்குள்ளே போயிடும். நடுவர் அவர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இறுதி ஊர்வலங்கள் எடுத்துரைக்கின்றன, சம்பாதிக்க வேண்டியது பணத்தை அல்ல, நல்ல குணங்களையே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரியா பேசுமான்னு சொன்னோன்னே தன்னுடைய மன ஆழத்தில் இருந்த அவளுடைய குணத்தை பொருத்தி பார்த்து சில நல்ல விஷயங்களை நமக்கு முன்னால் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது அன்னை தெரசா கிட்ட இல்லாத குணமா, காமராஜர்கிட்ட இல்லாத குணமா, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல தலைமை அப்படின்னு நம்ம யாரை முதல்ல சொல்லுவோம்னா காமராஜரை தான். அதாவது இன்றைக்கி வேணால் இந்த இருக்கக்கூடிய இந்த இளையோருக்கு வேண்டுமானால் அவருடைய உள்ளம் தெரியாமல் இருக்கலாம். ஒரு 50 வயதை கடந்த பெரியவர்களிடம் கண்டிப்பாக இந்த காமராஜர் யார், அவருக்கு நம்ம என்ன செஞ்சாருன்னா, ஒரு முறை காமராஜர்கிட்ட மூக்கையா தேவர்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாராம். அவர்கிட்ட இந்த பேப்பரில் அப்போலாம் செய்தித்தாளும் ரேடியோக்களும் இருந்த காலம். வீட்டில் காலையில் அப்பா திருச்சி மதுரை வானொலி ஸ்டேஷனை திருவினா நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே கிர்ன்னு சவுண்டு வரும், அதோட நம்ம ரேடியோவை அமர்த்திடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம பிள்ளைய காலம். அதாவது 24x7 24 hours அவன் போய் பட்டனை தட்டினா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். அப்படி அந்த காமராஜருடைய காலங்களில் ஒரு ரேடியோ செய்தி வருது. மூக்கையா தேவர் அவருடைய பணியாளர் கடைசி ஆள் என்ன செஞ்சாரா, வந்த செய்தி என்ன அப்படின்னா, இன்று முதல் அரசு பணிக்கு குறைந்தது 5ஆம் வகுப்பாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அன்னைக்கு படிப்பு, உயரமான படிப்பு எதுன்னு பாருங்க. காமராஜர் அறிவிப்பு கொடுத்தது ரேடியோவில், அரசு பணிக்கு வரணும்னா 5ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும். இந்த மூக்கையா தேவர்கிட்ட இந்த செய்தியை பார்த்த உடனே அவருடைய கடைநிலை ஊழியர் சொன்னாரா, ஐயையோ அப்போ நான் நாளையிலேருந்து வீட்டுக்கு போகணுமா? இல்லை, நீ ஒரு ஃபோனை போட்டு காமராஜர்கிட்ட, ஐயா நீங்கள் போட்ட செய்தியை நான் ரேடியோவில் கேட்டேன், இருந்தாலும் நான் இன்னைக்கே போயிடணுமா? அது எப்படி ஒரு முதலமைச்சரே 5ஆம் கிளாஸ் படிக்காமல் இருக்காரு அப்படின்னு மூக்கையா தேவர் கேட்க சொல்லான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். இப்போ காமராஜருக்கு இன்னைக்கு மாதிரி உள்ள காலம் இல்லை. அன்னைக்கு மூக்கையா தேவரை பிடிச்சா அவனுக்கு பின்னாடி உள்ள கடைநிலை ஊழியர் யாருன்னு தெரியும், அவனை கூப்பிட்டலாம். உடனே கூப்பிட்டு விடுறாரு, 2 பேரையும் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. பயம்னா பயம் அவருக்கு, அப்படி ஒரு பயம். முதலமைச்சரே 5ஆம் கிளாஸ் படிக்கலைன்னு நேரடியாகவே ஒருத்தன் கேட்டுப்புட்டியான். அவனை கூப்பிட்டு விடுறாரு. இன்னைக்கு என்ன வசம் வாங்க போகிறோமோ தெரியலை, போச்சு, இதோட நான் வீட்டுக்கு போக வேண்டியதே, என் பொண்டாட்டி உள்ளேயெல்லாம் தெருவில் தெரிய வேண்டியதே அப்படி நினச்சிக்கிட்டே 2 பேரும் போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. காமராஜர் விறுவிறுன்னு அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு மூக்கையா தேவரையும் அந்த கடைநிலை ஊழியரான 2 பேரையும் கையை பிடிச்சிக்கிட்டு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தம்பி, நான் தெரியாமல் அறிவிப்பு கொடுத்துட்டேன், இனிமேல் அரசு பணிக்கு வருபவர்களுக்கு குறைந்த கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு
நான் நாளைக்கே செய்தியை மாத்திடுறேன். கேட்டது ஒரு கடைநிலை ஊழியர் என்று அவர் பார்க்கவில்லை. இது காமராஜருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல முதலமைச்சருக்கான ஒரு, அதாவது நம் கண் முன்னாடி எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இப்படி இருந்தால் எப்படி இருப்பார் என்று நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விழுமியங்களை விட்டு சென்றவர் காமராஜர். அதை தான் கக்கனையும் அவரையும் மனசில் வச்சு பிரியா பேசினாங்க. சரி, குணம்தான் ஒத்துக்குவோம். அதுக்காக நாங்கள்லாம் என்ன, உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டோன்னே பிரியா சொல்கிற மாதிரி 20 இருக்கும், 60 இருக்காது, 1 இருக்கும், 30 ஏன் போகணும்? அது தான் ஐயா பாருங்க, வரவு செலவு கணக்கு போடுறார், நாங்கள் கரெக்டாக போடுறோம். பார்த்தீங்களா, 15 இருக்காது. உங்கள் பணம் எப்படி 15 தாண்டி நீங்கள் 30 கொண்டுட்டு வர்றீன்னு பணத்தினுடைய முதல் பேச்சாளராக என்னுடைய தனி மரியாதை பணத்தை பொறுத்து தான் அமையும். டீச்சர், நீங்கள் வேணா உங்கள் பக்கம் அப்படி திரும்பின உடனே எடிஷன் இருக்க, நீ எடிஷனை பார்க்காதீங்க. நான் திரும்பாமலே நின்றாலும் என் பக்கம் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு தம்பி பவுல் கிளின்டன் உங்கள்கிட்ட முன்னாடியே அறிமுகப்படுத்திட்டேன். கையில் ஸ்பேனரோட இருக்கிற தம்பி, நல்ல ஒரு தன்மையான தம்பி, எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடியவர். அது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச, அதாவது இங்கு வருவதற்கு முன்னால் பழைய பாட்டு ஒன்று இருக்குல்ல, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வண்டியை தள்ளுங்கடா, வந்து இங்கே வந்தானா சொல்லுங்கடா அப்படின்னு காலையில் வண்டியை எடுத்தா பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போடுறதுல இருந்து இந்த வண்டி தேர்வழி போய் திரும்பி வர்ற வரைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் அடிக்கடி பார்த்துக்கிட்ட ஒரு முகம் என் தம்பி கிளின்டன். உங்கள் அனைவருக்கும் நன்றாக அறிமுகமானவர். என்னுடைய சுயமரியாதை, பணம் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது டீச்சர். ஒரு பையனையே மதிக்க மாட்டேன், என்னைய மட்டுமா நீங்களே அப்படின்னு லேசாக குத்தி காட்டின மாதிரி சொல்லியிருக்கேன் என்கிட்ட. இருந்தாலும் பரவாயில்ல. பணத்தின் அணியுடைய முதல் பேச்சாளர் தம்பியை உங்கள் முன் பலத்த கரவொலியோடு எழுப்பி போடியம் கூட்டிகிட்டு வரேன். இப்போ தம்பி வாங்க. ஹலோ, கூடமா இருக்கேன் பாத்தியா? உடனே அடிக்கிறான் பாரு பஞ்சு. ஏய், நீ தான் பணத்தை தானே பேச வர, எங்கள் குணத்தை பற்றியா? மைக்க தூக்கி கொடுக்குறான் அவன், மைக்க தூக்கி எடிசன் மைக்க தூக்கி இப்போ கிளின்டன் கிட்ட. சரி, பேசுங்க தம்பி. பட்டிமன்றத்தின் நடுவர் ஆசிரியை திருமதி இருதயானி ஆசிரியர் அவர்களே, பட்டிமன்றத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவர்களோ என்ற பொறாமை குணத்தில் உள்ள எதிர் அணியினரே மற்றும் கிராம பொறுப்பாளர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களே, புனித தோமா இளைஞர் மன்ற உறுப்பினரும் எனது நண்பர்களுமான உறுப்பினர்களே, அவர்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் மற்றும் கிறிஸ்து பிறப்பு பாலன் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தின் தலைப்பு மனிதனின் தனி மரியாதை பணத்தை பொறுத்ததா குணத்தை பொறுத்ததா. இப்போ நல்லாவே தெரியும், நம்ம கோயிலுக்கு கட்டுறதுக்கு டொனேஷன் வாங்கணும்னா எங்கே போவோம்? பணத்தை பொறுத்து தான் போவோம். பணம் எப்படி வரும்? மரியாதை யார்கிட்ட இருக்கோ அவளை தேடி தான் போவோம். பணம் எங்கே இருக்கு? மரியாதை உள்ளவள்கிட்ட தான் பணம் இருக்கு. பணம் இருக்கவள்கிட்ட தான் மரியாதை இருக்கும். தம்பி இடையில சொருக விட மாட்டேங்கிறாப்புல பார்த்தீங்களா? எங்கே போவோம்? பணம் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும் இல்லை, மரியாதை இருக்குமா? மரியாதை என்பது ஒரு குணத்தினுடைய வெளிப்பாடு.
ஸோ குணம் இருக்கும் இடங்களில் எல்லாம் பணம் இருக்கும் என்று சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கியா. நல்லா கவனமாக கேளுங்க. பேசியா. அடுத்த அண்ணன் வீடியோ லைவில் வழங்கி கொண்டிருக்கும் வினோத் அண்ணன். சென்ற வாரம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அண்ணா பார்த்தேன். தலைவர் சொல்லியிருந்தார் வீடியோ லைவில் எடுக்கணும், அண்ணன் வினோத் அண்ணன் கொஞ்சம் பேசு, நம்ம மன்றத்தில் உள்ளவருக்கு நிறையா குணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல் நாள் போய் பார்த்தேன். அண்ணே எங்கள் மன்றத்தில் நிறைய பேருக்கு நல்ல குணம் இருக்குண்ணே, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கண்ணேன்னு கேட்டேன். அவர் உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசினாப்புல. நானும் பார்த்தேன் ஒரு 10 ரூபா டீ கூட வருமானு பார்த்தேன், வரல. அவரும் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தேன், பண்ணி கொடுக்கல. ஒரு 10 நாள் கழித்து போனேன். அண்ணே இது மாதிரி நம்ம ஊருக்காண்டி பண்ணி கொடுங்கண்ணேன்னு கேட்டேன். அண்ணே சொன்னாப்புல 10,000 இருந்தா வா, இல்லையா கிளம்பி போ. அப்போ மதியாரை இங்கே இருக்கு, அந்த பணத்துக்கு தான் இருக்கு. அப்போ அண்ணே அந்த மரியாதைக்கு காண்டி, அந்த பணத்துக்காண்டி அண்ணன் எனக்கு பாதாம்பால் வாங்கி கொடுத்தாப்புல அந்த மரியாதையாக்கி. அது உன் குணத்துக்குப்பா, நீ கொடுக்க போற 10,000க்கு இல்லை. டீச்சர் ஃபர்ஸ்ட் குணத்தோட போனேன், எங்க தலைவர் நல்ல குணத்தோட போனேன். 10 ரூபா டீ வரல, அந்த 10,000 அமௌண்ட் போன உணவு தான் பாதாம்பால் வந்துச்சு. அடுத்தாக நானும் தலைவரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம், பட்டிமன்றத்துக்கு யார் நடுவராக கூப்பிடலான்னு. நாங்களும் கலந்து ஆலோசித்தோம். அவர்கிட்ட எடிசன்கிட்ட சொன்னேன், உங்கள் குணத்துக்கு மாதிரியே உங்களோட அப்பா டீ கடை தாமஸ் மாமா, அவர் ஒரு நல்ல குணத்தோட தான், அவரே பேசலான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசித்தார். அப்போ அவருக்கே தெரியுது மரியாதை குணத்தில் இல்லை. அடுத்து இங்கே போனோம், ஆசிரியர் இருதய ராணி சாரி மன்னிக்கவும். அவர்கிட்ட எதுக்கு போனோம்? சோசப் கிளினிக் தனி மரியாதை பணத்தை பொறுத்து, அந்த பணத்திற்காக ஆசிரியர் இருதய ராணியை தேடி போனோம். மன்னிக்கவும் தம்பி, எங்க டாக்டர் கிட்ட வந்து இந்தா 500 பிடி போடு ஊசிய, உன் பணத்துக்கு அங்கே வேலை இல்லை தம்பி. சார் வணக்கம் சார், இவன் நல்லா இருக்கானோ இல்லையோ சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? என்ன செஞ்சிச்சுப்பா, இவர் நேற்று சாப்பிட்டது முந்தா நாள் சாப்பிட்டதெல்லாம் கேட்டு பட்ஜெட் போட்டு, அப்படியா தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்கன்னு சொல்லி உன்னுடைய குணத்திற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை தான் உன்னை உடல் நலமாக வீட்டிற்கு போங்கன்னு சொல்லுமே ஒழிய ஜவுளி கடையிலையும் நகை கடையிலையும் நன்றி மீண்டும் வருக அப்படி சொல்ல முடியாது. அப்படி இடம் இல்லை எங்கள் மருத்துவமனை. நீங்கள் நோயுடன் வந்தாலும் நாங்கள் நலத்துடன் உங்களை வீடு அனுப்புவோம். மனசில் வச்சுட்டு பேசு தம்பி. இப்போ ஆசிரியர் சொன்னோன்னே ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு 2 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், சாரை பார்க்க போயிருந்தேன். எதுக்காகனா ஒரு லெட்ரு தேவை, டாக்டரோட லெட்ரு தேவை. போயிருந்தேன், சார்கிட்ட கேட்டேன், சார் லெட்ரு வேணும் சார், டாக்டரோட லெட்ரு வேணும் சார்னு கேட்டேன். சார் சொன்னார் ஒரு அமௌண்ட்டு செலவாகும்ப்பா அப்படின்னாரு. அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்ப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, உங்கள்கிட்ட நான் படிச்சிருக்கேன், 6ஆவதுல சோசியல் சயின்ஸுக்கு படிச்சிருக்கேன், அதுக்கு சாருக்கு ஞாபகம் இருக்காங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ கேட்டேன், சார் கூட்டண்ணே நீங்கள் மரியாதை உள்ள ஆள், நீங்கள் நல்ல குணத்தில் உள்ளவர், நீங்கள் பண்ணுவேன்னு வந்தேன் சார் அப்படின்னு. தம்பி இங்கே குணத்துக்கு வேலை இல்லை, பணத்துக்கு தான். இந்த பணத்தில் இந்த கையில் டாக்டர்கிட்ட 500 ரூபா வை, நான் சர்டிஃபிகேட் தாரேன், இல்லையா உன் குணத்தை கொண்டு குப்பையில் போடு. 60 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த ஆள் பேருக்கு பக்கத்தில் ஒரு MBBSன்னு போட்டு வந்திருக்காரு. எதுக்கு? அனைத்தும் இலவசம் சொல்லவா? நினச்சி பாருங்க. பரவாயில்ல, நம்ம தம்பி பாணியிலே சொல்லுவோம். மாற்றி சொல்லிட்டாப்ல. 500 ரூபா இல்லையா, 1000 ரூபாயா? சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல, பேசி முடிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கோ. அடுத்த ஆசிரியர் சொன்னார், நம்மளுக்கு ஒரு விளம்பரம் கேட்டேன் ஆசிரியர்கிட்ட. அது நான் கமுக்கமாக முடிச்சிருங்க ஆசிரியர்னு சொன்னேன். என் பேரை சொல்லியே சொல்லிட்டாங்க. அது என்ன விளம்பரம்னா ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு. நான் ரகசியம்னு சொல்லிதான் தம்பி சொன்னேன். அது ரொம்ப ரகசியமா சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப ரகசியம்னு ரொம்ப மைல்டா குரலை தாழ்த்தி சொன்னேன், கவனிச்சிங்களா? ரகசியம் இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னா
அது நடக்கும்னு தெரியும். அதுக்காக தான் அந்த ரகசியத்தை சொன்னேன். இப்போ பொண்ணு தேட போகிறோம். வேறு யாரையும் வேணாம், நம்ம பிரியாக்கா இருக்கால, அவளுக்கு ஒரு பொண்ணு தேட போனாங்க. சாரி, அவளுக்கு மாப்பிள்ளை தேட போனாங்க. யார்? நம்ம அண்ணன் இமான் அண்ணன். இங்கே உட்காந்து இருக்கானா? இருக்கலாம். மாரந்திலேருந்து வந்தாங்க. என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட தான் விசாரித்தாங்க. அவர் உள்ள நல்ல மரியாதை உள்ள ஆளாப்பா, நல்ல பணம் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டேன். சார், என்ன சார் மரியாதை, என்ன சார் பணம், அவர்கிட்ட நல்ல குணம் இருக்குது சார். இன்றைக்கி போய் கேட்டாலும் என்ன வேணாலும் செய்வார், நல்ல குணம் இருக்குது. அண்ணே இமான் அண்ணே, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க. நல்ல குணம் இருக்குது சார் அப்படின்னு. கூணமா என் கூணம் எந்த காலத்துலையா இருக்க? இன்னைக்கு பணந்தாயா மரியாதை. மரியாதை பணம்னா என்ன இருக்கணும்? மாடி வீடு இருக்கணும், ஆடி காரு இருக்கணும். அது பத்தாது, 365 நாளைக்கு 365 புடவை எடுத்து கொடுக்கணும். யாருக்கு? மனைவிக்கு. அடுத்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணும். எங்கே? கல்யாணத்து ரிசப்ஷனுக்கு, தோமையார்பா இதில் கோயிலுக்கு முன்னாடி வாசலில். அப்போ அதுக்கு என்ன வேணும்? அந்த மரியாதை, தனி மரியாதை வேணும். அதுக்கு அந்த மரியாதைக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணத்துக்கு கொள்ளையடிக்கணுமா? அங்கேருந்து கமாண்ட் வருது. ஸோ பணமே கொள்ளையடிச்சுட்டே வரணுமா, தானா வரல. அப்போ எல்லாரும் அலர்ட்டாக இருங்கம்மா. நம்ம வேற வீடை நல்லா பூட்டாமல் வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா போகிறவங்க இப்படித்தான் போவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பின்னாடி ஒரு வழி இருக்குது நம்ம ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு. அங்கே பாரு, உடனே கேமரா போட்டு வச்சுருக்கோம் டீச்சர். பேசியா? அடுத்ததாக, மரியாதை பணத்தை பொறுத்து. நம்முடைய தலைவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஸ்பீக்கர் வாங்குறத பற்றி பேசியிருந்தார். என்னமோ ஏன்னா தெரியல தலைவர், நீங்கள் அந்த பண விஷயத்தில் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. குண விஷயத்தில் கொஞ்சம் கம்மி உங்கள்கிட்ட. அந்த தாராள குணம் எங்களுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். எதை? குணத்தை. அதுதானே, நான் போகையில் பாக்கெட்டில் வச்சுருக்க பணத்தை எடுத்து எடிசன்ட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படி நினச்சேன். ஸ்பீக்கர், நம்மளுடைய ஸ்பீக்கர் செய்கிறக்காண்டி அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், நம்மளுடைய பெரிய பெரிய ஆளில் போய் பாருங்கள், டொனேஷனை கேளுங்க, பண்ணுவோம் அப்படின்றார். டொனேஷனை கேட்டிருந்தேன். டொனேஷன் அவங்களும் கொஞ்சம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு மதுரைக்கு ஸ்பீக்கருக்கு வாங்க போனோம். அவர் அண்ணன்ட்ட, அண்ணன் எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன். ஒரு 25-35 வரும்பா அப்படின்னு சும்மா சொல்லியிருந்தார். அண்ணே, எங்களுக்கு நிறைய குணம் இருக்குண்ணே, நானும் குணத்தோடு தானே வந்திருக்கோம், எங்கள் மன்றத்தில் மரியாதைக்கு குணத்துக்கு நிறைய இருக்குண்ணே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணேன்னு. அவர் நல்லா பண்ணார். 25,000 பில்லை 1 லட்சத்துக்கு போட்டார். அந்த 1 லட்சத்துக்கு மரியாதை பணத்தை கொடுத்தோன்னே அந்த ஸ்பீக்கர் கிடக்காரு. எங்களுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன ஒரே ஒரு சீரோவை தள்ளி போட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. போட்டது முட்டதே, ஞாபகம் வச்சுக்க தம்பி, போட்டது ஒரு சீரோ. அந்த பில்லை போட்டோன்னே அமௌண்ட்டை வச்சு செஞ்சுட்டார் நம்மளை. 25,000 பில்லை குணத்துன்னு சொன்னோன்னே வச்சு ஏற்றிட்டார். 1,25,000 ரூபா. எங்கே போச்சு? போயிருச்சு. எங்கே போச்சுன்னு தெரியலை. காசு வந்ததுன்னு தெரில, போனதுன்னு தெரில. அந்த 1,25,000 கொடுத்தோன்னே அவர் மரியாதையாக ஒரு ஆம்பிளிஃபையர் ஃப்ரீயாக கொடுத்தார். அந்த பணத்தோட மதிப்புக்காண்டி, மரியாதைக்காண்டி தான் ஒரு ஆம்பிளிஃபையர் ஃப்ரீயாக கொடுத்தார் அந்த கடைக்கார். ஆகவே சமுதாயம் மரியாதை பணத்தை பொறுத்துதான் என்ற தீர்ப்பை உறுதியாக வழங்க வேண்டும் என்ற நடுவரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அதாவது ஒரு எந்த சலனமும் இல்லாமல் தன்னுடைய கருத்து இருந்துச்சு, நகைச்சுவையும் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லிட்டு போயிருக்காப்புல, உங்கள் குணம்லாம் இங்கே செக்குப்படி செல்லாதுப்பா, பாக்கெட்டில் காசோடு போகணும். அப்போதான் ஒரு காலத்தில் குப்புசாமின்னு ஒரு கிராமத்து ஆள், சும்மா தச்சு வேலை செய்கிறவர். அவர்கிட்ட பைசா அதிகமாக இல்லை, வறுமை அதிகமான காலம் அது.
தினமும் நம்ம தாமஸ் அண்ணன் டீ கடை மாதிரி அந்த டீ கடையில் போய் டீ குடிக்க போவார். இவர் போய் உட்கார்ந்த உடனே வந்துட்டேன்டா ஓசி பொடி, வந்துட்டேன்டா, திரும்பி அதையே. இவனுக்கு கொஞ்சம் மனம் வலிக்கத்தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் இவர் சொன்ன பதில் என்னன்னா வணக்கம், திருப்பி பதிலே வரல. இப்படி பல காலங்கள் உருண்டோடி பழைய காலம் என்பதனால் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறாரு. லாட்ரியில் கோடி விழுந்துருச்சு. யாருக்கு? நம்ம அண்ணே குப்புசாமிக்கு. தாமஸ் அண்ணன் டீ கடைக்கு இல்லை. இப்போ குப்புசாமி கோடீஸ்வரன். திரும்பி எங்கே தான் டீ குடிக்க வராரு காலையில்? தாமஸ் அண்ணன் கடைக்கே. இப்போ உட்கார்ந்துருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? குப்புசாமி தம்பி வணக்கம், குப்புசாமி தம்பி வணக்கம், நல்லா இருக்கியா? இப்போ இந்த வணக்கம் எதுக்கு கிடைச்சிச்சின்னு தெரியாமல் உள்ளே புரிஞ்சு கொண்டதுக்கு அவர் கூறின பதில் என்னன்னா, சொல்கிறேங்கோ சொல்கிறேங்கோ. என்னடா நம்ம வணக்கம் இவனுக்கு சொல்கிறோம், இவன் சொல்கிறாங்கோன்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி தினமும் சொல்லும் போதெல்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் இவரே சொல்கிறாரு அவரை பார்த்து, குப்புசாமி சொல்லிட்டோங்கோ. என்னடா கேவா, அன்னைக்கு நான் வணக்கம் சொல்லும்போது சொல்கிறேங்கோன்னு இன்னைக்கு சொல்லிட்டோங்கன்றியே, யார்கிட்ட சொன்ன, என்ன சொன்னேன்னு கேட்டாப்புல. அதுக்கு நம்மால் சொன்ன பதில் தான் முக்கியம். தினமும் இந்த வணக்கம் சொல்கிறாப்புல இல்லை, வீட்டுக்கு போன உடனே இந்த சாமி படம்லாம் வச்சுருப்பாப்புலையாம், அங்கே பணம்லாம் கட்டாக வச்சுருக்காப்புல. இந்த பணத்துக்கிட்ட போய் உன்னைய அண்ணே ஆரோக்கியசாமி அண்ணே வணக்கம் சொன்னார், உனக்கு அண்ணே பிலிப்பண்ணே வணக்கம் சொன்னார் அப்படின்னு சொன்னேன், அதைத்தே சொல்லிட்டோம்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ மரியாதை என்பது குணத்தை பொறுத்ததே அல்ல, பணத்தை பொறுத்தது தான் என்று நம்ம தம்பி கிளின்டன் சொன்னதுக்குதே இந்த கதை புரிஞ்சிச்சா என்னன்னே தெரியல. சிரிக்கவும் இல்லை, கைதட்டவும் இல்லை. நான் கதை சொல்லவா வேணாமான்னு வேற தெரியலை. ஏம்மா வந்தியா, டக்குன்னு அவளை பேச விடு, நீ டபார்னு 2 நல்லது கெட்டது என்ன கிடந்தாலும் என்னத்தை சொல்லணும்னு நினச்சி எழுதிட்டு வந்தியோ அதை பூரா சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொன்னது மாதிரி தெரியுது. இருந்தாலும் தாய்மாரெல்லாம் ஒரு கைதட்டினா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் சித்தப்பமார்கள்லாம் இப்போ வேறு மயக்கத்தில் இருப்பா. நேற்று வேற கண்ணு முழிச்சு, இன்னைக்கு வேற கண்ணு முழிச்சு, கஷ்டந்தான். நிறைய பேர் நின்றாங்க, ஆளையே காணோம். என்ன கோபம் தெரியலை. இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடந்த கோபமோ என்னமோ தெரியலை. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. தனி மனிதனுடைய மரியாதை பணத்தை பொறுத்தது அல்ல. எங்களுடைய அணிக்கு வலு சேர்க்க மீண்டும் என்னுடைய மரியாதை குணத்தை பொறுத்துதான் அமைகிறது என்று அடுத்த பேச்சாளராக நம் மண்ணின் ஆரோக்கிய கிரேசி எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு டான் போஸ்கோ மெட்ரிக் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியக்கூடியவள், நன்றாக பேசுவாள் என்ற நம்பிக்கை என்னை விட உங்களுக்கு இருக்கும். அவளுடைய கருத்தையும் நமது செவிகளில் செவிசாய்க்க உங்களை அன்போடு கேட்டு, கிரேசியை மரியாதை என்னுடைய குணத்தில்தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் நடுவர் அவர்களை வணங்கி அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். என் அணியின் குணம், பவுல் சொன்னார், 10,000 எடுத்துகிட்டு போனேன், பாதாம்பல் கிடச்சிச்சான். 10,000 எப்படிடா கிடச்சிச்சு உனக்கு? ஏண்டா 10,000 போய் எங்கடா நல்ல குணம் உள்ளவங்க இருக்காங்க, எங்கடா நீ எல்லாத்தையும் கேட்டிருப்ப. டொனேஷன் யாரா கொடுத்தா? நல்ல குணம் உள்ளவர்கள் தான் உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 10,000 கொடுத்துருப்பாங்க. அதில் நீ ஓசியில் பாதாம்பால் வாங்கி குடிச்சிட்டு வந்துருக்கு. அதுவும் ஒரு வாரம் சென்று போய் 10,000 குடிச்சிட்டு வந்துருங்க பாதாம்பால்.
சரி. வானம் அளவிற்கு நல்ல குணங்கள் பறந்து விரிந்திருக்கட்டும், அதில் சிறிதளவு கூட தீப்பொறி எண்ணங்களை விதைத்திடாதே. தீய எண்ணங்கள். ஆம் நடுவர் அவர்களே, அமெரிக்கா நகரத்தில் ஒரு பெண் லாட்ரி சீட் கடை வச்சுருந்தாங்க. அவங்க எப்போவுமே காலையில் கடையை திறந்தா லாட்ரி சீட் வாங்குறதுக்கு என்ன சொல்லவா வேணும், பண ஆசை வருவாங்க, குமிஞ்சு வருவாங்க. கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காததுக்கு போகாது. ஏன்னா பணத்தினால மரியாதை கிடையாது. அதில் ஒருத்தர் வாடிக்கையாக வருவார். அந்த பெண்ணிடம் லாட்ரி சீட் வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவருக்கு டெய்லி வருவார், வாங்கிட்டு போவார், சுரண்டி பார்ப்பார், ஒன்றுமே விழுகாது. அப்படி ஒரு நாள் வர்றார், அந்த லாட்ரி சீட் வாங்குறார். வாங்கினப்போ அப்போ நினைக்கிறார், அதை சுரண்டி பார்த்தா இன்றைக்கும் கிடைக்காது, இந்த பணத்தை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு, நம்ம எங்கிட்ட அந்த பணத்தை கிடச்சி நம்ம மரியாதை நம்ம ஊரில் வாங்கி அப்படின்னு நினச்சிட்டு அதை சுரண்டியும் சுரண்டாமையும் கீழே போட்டு போயிடுறார். அப்போ அந்த பெண் ஈவினிங் கடையை சாத்தும் போது கீழே எல்லா குப்பைகளையும் போடுற அகற்றி அள்ளி இருக்கும்போது அந்த லாட்ரி சீட் எடுக்கிறாங்க. இது நம்ம எப்பொழுதும் கடைக்கு வாடிக்கையாக வாங்குகிற சீட்டாச்சே, அவர் ஏன் இப்படி சுரண்டியும் சுரண்டாமையும் போட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்க்குது. அந்த பெண் அந்த லாட்ரி சீட்டை சுரண்டுறாங்க. சுரண்டி பார்த்தா அன்றைக்கு அந்த நபருக்கு $4,00,000 பரிசு தொகை கிடச்சிருக்கு. நடுவர் அவர்களே, இப்போ அந்த பெண் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்க. நேராக வந்திருப்பா போனை போட்டுட்டு. யார்கிட்ட? யார்கிட்ட? தம்பி கிளின்டன்ட்ட. கிளின்டன் இந்தாடா வச்சுக்கன்னு கொடுத்துருப்பான். இனிமே போய் டொனேஷனே கேட்காத. அந்த பெண் நல்ல குணம் கொண்டவளாக இருந்ததுனால அந்த பெண் அந்த வாடிக்கையாளரை அழைத்து, இந்தாங்க உங்களுக்கு $4,00,000 விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரிசு தொகையை அந்த நபரிடமே கொடுத்தாங்க. அந்த நபர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். ஏன்னா பல வருஷமாக வாங்கினேன் விழுகலை, பணத்தாசை பிடிச்சி வாங்கினேன் விழுகலை, மரியாதை கிடைக்கல. ஆனால் நல்குணம் படைத்த இந்த பெண்ணிடமிருந்து வந்த பரிசு தொகை அந்த நபரையும் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக உருவாக்கியது. அந்த பெண்ணும் சமூகத்தில் மரியாதைக்குரிய பெண்ணாக உயர்த்தப்பட்டாள். ஆம் நடுவர் அவர்களே, குணம்தான் மனிதனின் அடிப்படை தேவை. பணம் எதுக்கு? ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம், எவ்வளோ கொண்டு போகணும்? 1500 கொண்டு போவோம். எங்கேருந்து வரணும்? வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், ஏங்க கொஞ்சம் பணம் கொடுங்க. இந்த டான்ஸுக்கு நானே பணம் வாங்குறதுக்குள்ளே ஏதோ என் வீட்டுக்கார் நல்ல குணமாக உண்டதுனால, அடியே பணம் எதுக்குடி உனக்கு அப்படின்னு திட்டுனாலும் எனக்கு 4 சேலை எடுத்து கொடுத்தாரு. இப்போ தெரியுதா? 4 சேலை எடுத்து கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து திட்டினாரு. அந்த அவர் குணம் அப்படித்தான், அவர் நல்ல குணம். 4 சேலை எடுத்து கொடுத்தாரு. அப்போ குணத்தின் அடிப்படையிலே தான் மனிதன் மரியாதைக்குரியவராக ஆக்கப்படுகிறார். பவுல் சொன்னேன், இமான் என்ன பிரியா கேட்டுச்சான், மாடி வீடு வேணும். இப்போ என்ன மாடி வீட்லையா வாழுது அந்த பிள்ளை? பாவம், எந்த வீட்டிலங்க வாழுது? நாங்கள் என்ன மாடி வீடாக கேட்டால் நல்ல குணமுள்ள நான்லாம் எப்படி போய் பவுலுக்கு பொண்ணு தேருன்னு தெரியலை. ஏண்டா பணமாட உனக்கு தேவை? இந்த 2 பசங்க இருக்காங்க அந்த அணியில், அம்மாமாருங்க அக்காமாருங்கெல்லாம் எப்படி போய் பொண்ணு தேருன்னு தெரியலை. நான் போய் கேட்கணும், பவுலுக்கு 10,000 பணம் வச்சுருக்கியா? நான் தட்டு மாற்ற போகும்போது நீ 10,000 பணம் வச்சுருக்கணும், அப்போத்தான் உன்னை பொண்ணு பார்ப்பேன். என்ன அப்படித்தானே? பணம் வச்சு அவன் பணத்துக்கு பின்னாடி தான் போகும் போல. அப்போ அந்த பொண்ணு மதிக்குமா? மதிக்காது. கண்ணதாசன் நினச்சாரு, 6 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனார். அப்போவும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல. ஒரு பாட்டு எழுதினார், லட்சமாக கிடச்சிச்சு. அப்போவும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல. பணத்தாசை விடுமா, அவரோட குணத்தையே மாற்றிச்சு. நோட்டு வச்சு அடிக்கிற வேலை வேணும் அப்படின்னு. அப்போ பாருங்கங்க, பணம்னால எங்கேயுமே மரியாதை. இப்போ பவுல் சொன்னதுக்கே இங்கேருந்து ஒரு கமாண்ட் வந்துச்சு, கொள்ளையடிக்கணும். பாருங்கள், பணம்னு சொன்னாலே எண்ணம்லாம் தீயதையாக போகுது, கொள்ளையடிக்கணுமா? அப்போ எங்கெங்க மரியாதை கிடைக்கும்? பணத்தினால் மட்டும் மரியாதை கிடைக்காது. குணம் குணம். இப்போ நம்ம ஊர்லேயே எத்தனையோ இளைஞர்கள், உங்களுக்கு தெரியும், நான் கடைசியில் பேர் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ இளைஞர்கள் வெளிநாட்டிற்கு போய் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் எங்கே போவது, யார்கிட்ட உதவி கேட்குறது அப்படின்னு தயங்கி கொண்டிருந்த நிலையில்
தனது கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்த்து நல் குணத்தோடு அவர்களை வரவழைத்து இன்றைக்கும் அவர்கள் குடும்பத்தில் நல்ல நிலைமையுடன் இருக்கிறார்கள். இது எனக்கு தெரிஞ்சது, அதனால் அவர் பேர் சொல்கிறேன். இன்னும் தெரியாத எத்தனையோ பணக்காரர்கள் நல் குணத்தோடு இங்கே இருக்கிறார்கள். அவர் யார் என்றால் தனசேகரன். இன்றைக்கும் நம் ஊருக்கு தெரியுமா உங்களுக்கு? தனசேகரன் தெரியும்ல. அவர் இன்றைக்கும் நம் ஊருக்கு வந்தால் நம்ம சமூகம் அவருக்கு மரியாதை கொடுக்குதா இல்லையா? அந்த இளைஞர்கள் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்றால் அவரின் குணத்தில்தான் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, பேட்டா வாங்கி கொண்டு பணத்திற்கே நீங்கள் தீர்ப்பை வழங்காமல் குணம், நீங்கள் கவுன்சிலாக என்னன்னு தெரியல, நடுவர் வந்ததுலேருந்து குணம் குணம் குணம்னு சொல்லி எங்களனுக்கே தீர்ப்பு வழங்குமாறு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா தம்பி கிளின்டன் இடையில ஒரு புட்டை போட்டுட்டு போகுது புள்ள, சொல்லவே இல்லை என்னட்ட. அதுவும் உண்டோ? சரி, முடிவில் பார்த்துக்குவோம். இப்போ நம்மளுடைய கிரேசி வந்து சுயமரியாதை என்பது குணத்தை பொறுத்து தான். தனசேகரனை வந்த உடனே எல்லாரும் போய் அவருடைய குணத்துக்காக அவர்கிட்ட கேட்குறோம். அவர் நமக்கு எது தேவையோ அதை அவருக்கு இருக்க மனசுக்கு தாராளமாக அள்ளி கொடுக்குறாரு. மனம் இருந்ததனால் கொடுக்குறாருன்னு அருமையாக தன்னுடைய அணிக்கு மீண்டும் ஒரு அழகு சேர்த்து விட்டு தீர்ப்பை மாற்றி சொல்லிடக்கூடாதுன்னெலாம் மிரட்டிட்டு போயிருக்கு. எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார்னு ஒரு வார்த்தை சேர்த்துச்சு. எம்ஜிஆர் கொடியேட்டு பிறந்த காலம் எது அப்படின்னா 1958 நாடோடி மன்னன்னு ஒரு படம். இங்கே பார்த்த சித்தப்புலாம் நிறைய பேர் இருக்கிய நம்ம டூரிங் டாய்ஸ் பொழுந்திர தேட்டரில். அந்த படம் ஓன்னு ஓடிச்சு. அவருடைய சுயமாக தன்னுடைய படத்தை போட்டு தனி கம்பெனியை ஆரம்பித்து நாடோடி மன்னன்னு படம் எடுத்து இந்த ப்ரொடியூசரு, பாட்டு எழுதுகிறவர், கதை எழுதுகிறவர் எல்லாரையும் கூப்பிட்டு, அடே அப்பா இந்த படம் நல்லா ஓடுனா நான் மன்னன், நாடோடி மன்னன் படம் நல்லா ஓடுனா நான் மன்னன், படம் ஓடலைனா நான் நாடோடி. எப்படி? படம் ஓடுனா நான் மன்னன், படம் ஓடலைனா நான் ஏன் பொழப்பு நாடோடி. ஸோ நாளைக்கு சரியான நேரத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு கண்ணதாசன் வரணும், 8 மணிக்கெலாம் நீ வந்துடணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. போகிறாரு. மறுநாள் நம்மாள் தூங்கினதில் போட்டதில் நல்லா தூங்கிட்டாரு. 7:50 8 மணி கண்ணதாசன் வரவே இல்லை. நம்ம எம்ஜிஆருக்கு பயம் கொடுத்து போச்சு. மன்னனாக இருக்க மாட்டோமோ, நாடோடி ஆயிடுவோமோ, இந்த பயம். உடனே அவர் என்ன செய்கிறாரு? பட்டுக்கோட்டையை கூப்பிட்டு பாட்டு எழுத சொல்கிறார். பட்டுக்கோட்டை பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு. மணி 12 நம்மால் கண்ணதாசன் காரில் இங்கேருந்து வர்றாரு. வர்ற நேரத்தை பார்த்தியா? காலையில் 8 மணிக்கு வர சொன்னால் கொஞ்சமும் பொறுப்பு இல்லாமல் 12 மணிக்கு வந்து நின்றா என் கதி நாடோடி ஆட்டும் தானே நீ நினைக்கிற? ஐயா திட்டாதீங்க, வேணும்னா ஒரு அரை பலார்னு என் கன்னத்தில் அரைங்க, இனிமேல் நான் சரியாக வந்துடுவேன் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னாராம். சொல்லிட்டு பட்டுக்கோட்டை எழுதின பாட்டை எடுத்து இப்படி கொடுத்தாராம் கண்ணதாசன்ட்ட. பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு என்ன தெரியுமா? போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் கல்வியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், உன்போல் பொறுப்பில்லா மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. பாட்டு நல்லா தானே இருந்துச்சு, ஏன் ஒரு கை தட்டினா என்ன? பாட்டே இதில் கேட்காத பாட்டா? அங்கே பாருங்க, ராராட்டு மாதிரி இருந்துச்சா? அப்படி ராராட்டியதனால்தான் நாடோடி மன்னன் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய இதயங்களிலும் அண்ணாவே என்னுடைய இதய கனி என்று கொடிகட்டி பறந்த காலம். எதனால? எம்ஜிஆருடைய குணம். பணம் போட்டதுனால இல்லை. கிரைசி சொன்னிச்சு பார்த்தீங்களா? பணம் பெருசே இல்லைம்மா, நல்ல குணமுடையவர்கள் எல்லாம் உயர் பதவிகளில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் அதே எம்ஜிஆர்
ரிக்ஷாக்காரன்னு ஒரு படம் எடுத்தார். இந்த ரிக்ஷாக்காரன் ஏன் எடுத்தார்னா, அன்னைக்கு சென்னையில் ரிக்ஷா தான், இன்னைக்கு கால் டாக்ஸி, ஊஃபரு, ஓலா, கேப்பு அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இந்த ரிக்ஷா இழுத்துட்டு போவாங்களாம். இதை அவர் பார்த்த அடுத்த நாளே என்ன செய்கிறாருன்னா, இந்த தொழிலாளர் சங்கங்களெல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாருக்கும் ரெயின்கோட்டு ஃப்ரீயாக கொடு, ரெயின்கோட்டு ஃப்ரீயாக கொடுத்துரு, அவருடைய தொழிலுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவர்கள் தொழில் நடத்தணும் அப்படின்னு அறிவிச்சார். எல்லாரும் ரெயின்கோட்டு போட்டுட்டு எல்லா தொழிலாளர்களும் கூடி எம்ஜிஆருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? எங்கள் வாத்தியார். வாத்தியார் யாருன்னா எம்ஜிஆரை தான் சொல்லி கொடி கட்டி பறந்த காலம் அது. அவர்களுடைய ஏழை எளியவர்களின் சிறிய விஷயமாக இருந்தாலும் அவர் பொறியில் தட்டியது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணம். 37 ஆண்டு அவருடைய நினைவஞ்சலியை நேற்று நாமெல்லாம் இங்கே எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கொண்டாடினாங்க. நம்ம பேப்பரில் பார்த்தோம். அவர் இறக்கும்போது நான் கூட முதல்ல பாரதின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பாரதி இறந்த பொழுது அவருடைய அந்த உடலில் மொச்ச ஈ அளவு கூட கூட்டம் இல்லையா. ஆனால் எம்ஜிஆர் இறந்தபோது நாங்கள்லாம் சின்ன பிள்ளை, இந்த டிவியில் வந்து அப்போ தான் டிவி கலர் டிவி இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒரு ஊருக்கு ஒரு வீட்டில் இருந்துச்சு. இந்த காலனியில் உள்ள செட்டு பூரா வந்து 3 நாளும் ஒரே அழுக. இது அவருடைய குணத்திற்கு கிடைத்த மரியாதை. எனவே ஒரு மனிதனுடைய மரியாதை குணத்தையும் பொறுத்தது என்று ஆணித்தரமாக சொல்லி சென்ற நமது சகோதரி அவர்களுக்கு நன்றியை கூறி, அடுத்ததாக நீ என்ன பெரிய குணம்னு குணம் தானா பெருசு வரேன் பாருண்ணா. அடுத்து காலையிலேருந்து ஒரு மைக்கை பிடிச்சி நேரம் ஆயிடுச்சு வாங்க, நேரம் ஆயிடுச்சு வாங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடனத்தெல்லாம் கண்டுகளிக்க வாங்க அப்படின்னு டோனி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாப்லையா. அதே டோனியை தனி மனிதனுடைய சுயமரியாதை குணத்தையும் தாண்டி பணம் நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு என்னுடைய அணிக்கு நான் 2வது பேச்சாளராக உங்களுடைய செவி நிறைக்க இதோ அறிமுகம் தேவையில்லை, என்னை விட நீங்கள் அறிமுகம் அதிகம் அறிந்தவன் தம்பி டோனியை பற்றி, அவனுடைய அணி பணம்தான் பெரிது என்று பேச இதோ உங்கள் முன் டோனி. இன்று கிறிஸ்து பெருவிழாவிற்கு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கும் திருமதி இருதய ராணி அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் பேசி கொண்டிருக்கும் சக பேச்சாளர் அவர்களுக்கும், நமது ஊர் பொறுப்பாளர்கள், கிராம பொறுப்பாளர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சிறு குழந்தைகள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, டாபிக் உள்ள போ. இப்போ வந்து என் நண்பன் இருக்கான் பின்னாடி, இவன் தான் என் நண்பன். ஓகேவா? இவன் வந்து நாளைக்கே பயணம் செய்ய இருக்கிறான் சென்னைக்கு. எதுக்கு பயணம் செய்ய இருக்கிறான்னா, அவர் வந்து பணத்தை சேர்க்கறதுக்காண்டி தான் ஓடுறாரு. அவர் குணத்தை சேர்க்கறாரு இருந்தால் 2 நாள் இருந்து குணத்தை அவர் சம்பாதிக்க வேண்டியது தானே. 2 நாள் இருந்து ஏன் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவர் டிக்கெட் போட்டிருக்காரு. எதுக்கு? பணத்துக்காண்டி தான் ஓடுறாரு, குணத்துக்காக அல்ல. சரியா? சிட்டாய் அலைந்தேன் மிட்டாய் கூட கிடைக்கவில்லை, பணத்துடன் அலைந்தேன் 10ம் வந்தது. உண்மையா இல்லையா? பணம் 10ம் செய்யும். பணம் இருந்தால் குணமும் சேர்ந்து வந்துடும். ஆனால் அந்த குணம் வந்து நிலைக்கணும்னா நாம் பணத்தோடு இருக்கணும். பணம் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை உயரும். பிறப்பு தொடங்கி இறப்பு வரை எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியமாக இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வர வாங்கணுன்னாலும் நம்ம அந்த பணம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறேன், எனக்கு நல்ல குணம் இருக்குது, கொஞ்சம் கொடுங்களே, பார்த்து கொடுங்களேன்னா கொடுக்க மாட்டான். பின்னாடி கவரில் வச்சா தான் தருவாங்க. ஸோ இதுதான் நிசத்தனமான உண்மை. நம்முடைய சமூக வாழ்வில் அன்றாட வாழ்க்கையிலையுமே நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு செலவாகுது, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு முடியலை, ஆப்ரேஷன் பண்ணணும், கூடவே ஒரு 50,000 எடுத்துகிட்டு போகணும். குணம் இருக்குது,
பார்த்து பண்ணுங்க அப்படின்னா தயவு செய்து வெளியே போங்க தான் சொல்லுவாங்க. ஸோ பணத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அந்த மரியாதை வந்து பணத்தின் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறேன். அக்கா பிரியாக்கா சொன்னாங்க 1ஆம் தேதி பணம் வந்துடும் 30ஆம் தேதி ஓடிடும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த 1ஆம் தேதி பணம் வர்றதுக்கு நம்ம 30 நாளும் உழைக்கணும். 30 நாள் உழைச்சாதான் அந்த 1ஆம் தேதி பணம் வரும். ஏன் இப்போ கூட பாருங்கள், நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பொறுத்தளவு எதுக்காக ஓடுறாங்க? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் மட்டுமே எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று. எதையுமே பணத்தை வச்சு வாங்கிடலான்ருப்பாங்க. உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே சொல்லுங்க, பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வாங்க முடியுமா முடியாதா? நீ இந்த உழைக்கிறாங்கன்னு சொன்னியே தம்பி பணத்துக்காக, இந்த 100 நாள் வேலையத்தையும் சொன்னியோ? அதுவும் பணம் தானே. அதை தான் கேட்குறேன். வேலையிலே கஷ்டமான வேலை. 100 நாள் வேலையிலும் பணம் இருந்ததுனால தானே போறீங்க. பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா போவீங்களா யாராச்சும் 100 நாள் வேலைக்கு? போக மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அங்கே பாருங்க, நாங்கள் பணத்திற்காக செல்லவில்லை, வேலை அங்கு கடினம், குணத்தை சம்பாதித்து விட்டு வருகிறோம். அடி டைலாக் எப்படி இருக்கு? ஆக குணம் இருந்து பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் பணம் இருந்தால் மட்டுமே குணம் வரும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அடுத்ததாக கடைசியாக நம்முடைய பணம் ஒருவருடைய வாழ்வை உயர்த்துமே தவிர, பணம் உயர உயர வாழ்க்கை பொருளாதாரம் உயருமே தவிர ஒருவருடைய குணம் உயராது என்பதை ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்புக்கு விடையளித்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை பணம்தான். அதாவது ஒரு காலத்தில் நம்மளையெல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கையில் ஹெட்மாஸ்டர் என்ன சொல்வார் தெரியுமா? தம்பிங்க வா, இந்த கையை தூக்கி இந்த காதை தொடுன்பார். தொடலை, போயிட்டு அடுத்த வருஷம் வா. இப்போ அதே மாதிரி இங்கே வா, உன் கையை தூக்கி காதை தொடு. டபக்கு நீ ஏன் காதை தொட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுற? காதை தொடணும்னு சொன்னிய, யாரு காதை தொடணும்னு சொல்லவே இல்லைல்ல. இது இந்த காலம். ஆனால் இன்று காதும் தொட தேவையில்லை, பஞ்சு டைலாக்கும் தேவையில்லை, பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். நீ அந்த வருஷத்துக்குள்ளே எப்போ பிறந்தாலும் உன்னைய தூக்கி 1ஆம் கிளாஸில் நம்ம தாமஸ் வாத்தியார் என்ன செஞ்சிருவார்? 1ஆம் கிளாஸ்க்கு அட்மிஷன் போட்டுருவார். இப்படிப்பட்ட காலங்களில் பணம் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. எங்கு சென்றாலும் தம்பி நாளைக்கு டிக்கெட் போட்டேன் 1 மாதத்துக்கு முன்னாடியே, அவன் நிலைமை என்ன தெரியுமா? ஒரு நாள் டிக்கெட் முடிஞ்சு போயிடும், மறுநாள் போட்டால் போகவே முடியாது. அப்புறம் திரும்பி டீ, திரும்பி பன்னு, திருப்பி போண்டா, அப்படியே இருக்க வேண்டியது. அதனால் அவள் சொல்கிற மாதிரி பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அது சம்பாதிக்கக்கூடியது எது என்றால் என்னுடைய சுயமரியாதை. நான் நிற்கிற இடத்துல பணம் இருந்தால் போதும்னு என்னை நினைக்கிறாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அதுவே உண்மையா என்றால் இல்லை என்று மறுத்து பேசணும். அப்படி தானே? தம்பி ஒரு லேசாக தலைவர் காதை கடிச்சிருக்காரு. நேரம் ஆகுது டீச்சர், தூங்குறதுக்கு வேற எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க, மேக்கப்போட வேற நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, மேக்கப் வேற களைஞ்சிரும் போல், அதனால் நம்ம சீக்கிரமே பட்டிமன்றத்தை முடிச்சுக்கிடுவோம். கரெக்ட். இந்த குணத்தினுடைய இறுதி பேச்சாளராக எங்கள் ஒரு பலத்த கரவழியோடு தம்பி எடிசன், உங்கையா நீங்களும் உங்கள் பணமும் நாங்கள் வச்சுருக்கோம் பாரு. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை இன்முகத்தோடு நல்ல குணத்தோடு உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று எம்முடைய பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ள ஆசிரியை அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். இல்லை, நான் ரொம்ப எழுதியிருக்கேன், அவனே ரொம்ப பேசிவிட்டான். அது மட்டும் இல்லாமல் என் டீம்லேயே கவிதை தாக்கி விட்டாங்க. எதுக்கு நான் அதை பேசி, கிறிஸ்டி அப்பயே மெசேஜ் பண்ணிருச்சு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி, நேராக போயிடுறேன். நானே நடுவரில் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான்.
சந்தேகம் எதுலப்பா? எனக்கு என்ன டவுட்னா தலைப்பு மேலே இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லு, தலைப்பு என்னன்னு முதல்ல நீ சொல்லு. அதாவது சந்தேகம் இருக்கால? சமூகத்தில் தனி மனிதனின் சுயமரியாதை குணத்தை பொறுத்ததா பணத்தை பொறுத்ததா? ஆமா. எங்கேயாவது எடிசனை பொறுத்ததான்னு எழுதியிருக்கா? எனக்கு என்னது? அதுதான் ஒரு டவுட்டு. எங்கேயாவது எடிசன் 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 எடிசன், எடிசன். அவன் வர்றேன் எடிசன் எடிசன், அத்தாச்சியும் வருவாங்க எடிசன் எடிசன் எடிசன். எடிசன் என்றால் குணம், குணம் என்றால் எடிசன். அதை நினைச்ச நானும் உள்ளக்க போறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதுபோல பணம் என்பது நம் வாழ்வியலில் ஒரு கருவி. குணம் நம்மை பிறருக்கு பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. கருவி எப்பனாலும் கெட்டு போகும், கண்ணாடி உங்களை அப்படியே பிரதிபலிக்கும். அதனால் நல்லா யோசித்து பாருங்க, பணம் முக்கியமா குணம் முக்கியமானு. இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், ஜேடி மச்சான் பயங்கரமாக கைதட்டுவாப்பில். சொல்கிறேன் பாருங்க, பணத்தால் வர்ற மரியாதை லெமன் பக்காடி போல மச்சான், கரெக்டு தானே? அது ஒரு வேளை போதும். கட்டிங்கோட நிறுத்தினீங்கன்னா கைலி மிஞ்சும். கட்டிங்கை தாண்டி வச்சுங்களே பட்டாப்பட்டியும் பறந்து போயிடும். இவங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, புரிகிற மாதிரி பாஷை அது பணம். புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷை அது குணம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் அந்த வாட்ரு தூக்குற போட்டி பார்த்தீங்கல்ல, சாலமோனுக்கு கொழுந்தியா, யார் கொழுந்தியா தூக்கிட்டு கொடுத்தாப்புல. என்ன விஷயம்? குணம்தான். சாலமோன் என்ன மட்டும் சொல்லுவாப்புல, நம்ம பொண்டாட்டியை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம் குணமா, மாமியார் பெருமைப்பட்டு கொழுந்தியாவை நீயே கட்டிக்கப்பா, உனக்கு அந்த மாதிரி சொல்லணுங்கிறாப்புல. உனக்கு பொண்ணு கன்ஃபார்ம். ஆமா, உனக்கு பொண்ணு கன்ஃபார்ம். எத்தனை பேர் பவுலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? பவுலுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணுவீங்கல்ல, அடே அவர் ரிங்டோன் என்ன தெரியுமா? காலர் டியூனு. பணம் இருக்கும் மனிதரிடை குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடை பணம் இருப்பதில்லை. ஆனால் அவங்க பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, காலர் டியூன் மட்டும் குணம் இருக்கணும்ப்பா. அது மாதிரி ஒன்றே ஒன்று தான், நம்ம கிட்ட ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி வைங்களே, நம்ம எதை பார்ப்போம்? நீங்களே சொல்லுங்க. ஐயோ, நான் எதை பார்ப்பேன்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் எடுத்தாலும் எடிசன் எடிசன் சொன்ன மாதிரி அந்த கருப்பு புள்ளி எடிசனாக இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். எல்லாருமே கருப்பு புள்ளி என்ன எதுவும் எழுதியிருக்காங்களோ, யாரும் ஒரு குறிச்சிருக்காலும் பார்ப்போம். அது மாதிரி தான். ஆனால் வெள்ளை காகிதத்தை யாருமே பார்க்க மாட்டோம். வெள்ளை காகிதம் குணத்தை போன்றது, பெரிதாக இருக்கும், ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரியாது. பணம் என்பது சிறிய புள்ளி மாதிரி இருக்கும், அது எல்லாருக்கணும் ஏன் நோண்டுது. எவ்வளோ நாளைக்கு? என்னைக்கு அடுத்த பணம் செல்லாதுன்னு சொல்கிறானோ அன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான். அடுத்த நாள் போய் நிற்கணும் பேங்கில், எப்போ ஒத்த 500 ரூபாயை மாற்றி கொடுப்பு. அந்த மாதிரி அங்கேயும் குணம் இருந்தால் தான் மாற்றி கொடுப்பேன், இல்லைன்னா போயா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிடுவானா இல்லையா? கண்டிப்பாக. ஒன்று கதை, உங்களுக்கு கதை இல்லை, உண்மையான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அத்தாச்சி இருக்காப்புல இல்லை, ஒரு நாள் ஊருக்கு போயிட்டாப்புல. அண்ணன் மேலே ஒரு டவுட்டு, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாப்புல, போயிடுறாப்புல. என்ன பண்ணாப்புல, நான் ஊருக்கு போகிறேன், நான் எப்பெல்லாம் ஃபோன் பண்ணுறேனோ வீட்டில் மிக்சியை ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டாப்புல. என்ன ஏன் அண்ணனும் அன்பான குணம் படைத்தவர். அத்தாச்சி போயிட்டாப்புல. முத நாள் போயிட்டு அத்தாச்சி அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க, அண்ணன் அத்தாச்சி எங்க பொட்டு தான் ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறிய, எங்கே இருக்கிய? அண்ணன் சந்தேகம் தானே, மிக்சியை போடுறேன் பாரு, மிக்சி ஓடுது. 2வது நாள் அத்தாச்சி 3 நாள் போயிட்டு வரேன்னாப்புல. 2 நாள் முடிஞ்சிச்சு. 3வது நாள் அண்ணன் மறந்துட்டாப்புல அத்தாச்சி வருவாருங்கிறத. அண்ணன் அதே மாதிரி அத்தாச்சி பார்க்குறாப்புல, வீட்டில் ஆளக்கானா. சோன அம்மாட்ட கேட்டால், உன் புருஷன் ஏதோ கட்டப்பையோட 3 நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் என்னன்னு கேட்டேன், சரி போகிற வழியில் சட்னி அரைப்பான் போல அப்படின்னு நினச்சேன். வந்தாப்புல, வந்துட்டு ஃபோன் பண்ணுறாப்புல அண்ணனுக்கு, எங்கெங்கே இருக்கிய? ஃபோன் பண்ணிட்டாப்புல. அப்போயும் மிக்சி சத்தம் ஓடுது. அப்போதான் பார்க்குறாப்புல, அத்தாச்சி அண்ணன் கட்டப்பையோடைய 3 நாளாக ஸ்கூட்டியில் சுற்றிருக்காப்புல.
எல்லாரும் நினச்சிட்டாங்கன்னா அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாப்புல. அங்கேயும் நீங்கள் பாராட்டணும், அண்ணன் மனைவி ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல குணத்தோடு இருந்திருக்காப்புல. கரெக்டு தானே தாச்சி? ரொம்ப பேசலாம்னு பார்த்தேன், டைம் ஆகிப்போச்சு. நடுவர் அவர்களே, இந்த அத்தை முடிச்சுட்டேன், இந்த கேட்டுருச்சு எனக்கு. நடுவர் அவர்களே, பவுல் உங்கள் பக்கத்தில் இருக்காரு, ஊரே வெக்கத்தில் இருக்குது. அதுதான் உண்மை. ஊரோடு சேர்ந்து பொண்ணு பார்த்துருவீங்களே பவுலுக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, சாலினி அக்கா ரொம்ப நேரமாக பார்த்தாங்கப்பில், அடுத்து மிக்சர் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. இவங்க பேசுவாங்க, முடிக்கட்டும். ஒரு டயத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க நம்ம மிக்சரோடு நிப்பாட்டலாமா, ஆல்பட்டனை போய் தோசை சுட்டு சொல்லலாமா பாப்பாப்புல உங்களை கொஞ்சம் நேரம். பவுல் பணம் பேசினான்ல, என்னை கூப்பிட்டேன் பின்னாடி வாடான்னு. டீச்சருக்கு கொஞ்சம் தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது, சுக்குமல்லி டீ கொடுப்போமா? எதனால் வருது? அந்த டீச்சர் மேலே இருக்க ஒரு கருணையான குணம். ஆனால் இங்கே பேசுவேன், எடிசன் வந்தார், ஆம்பளை பிளேயர் வாங்கினார், பாதாம்பால் வாங்கினார், இங்கே வந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தார். ஆனால் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரெண்டே விஷயந்தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமராஜரை பற்றி ஒன்றே ஒன்று தான். காமராஜர் ஒரு டைம் நேரில் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, மாடு மேய்ச்சிட்டு இருந்த 2 பசங்க இருந்திருக்காப்புல. அவர் பார்த்துருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஏப்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்கே, ஸ்கூலுக்கு போகலையான்னு. அவன் என்ன சொல்லியிருக்கான், ஸ்கூலுக்கு போனால் சோறு யார் உங்கள் அப்பாவை போடுவார் அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. இந்நேரம் இன்னைக்கு போகிற அமைச்சர்களாக இருந்தால் இந்த மாதிரி கேட்டால் என்ன ஆகும், அவன் அட்ரஸே அதோட காணாமல் போயிடும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, கூப்பிட்டு, யோ உனக்கு தெரியும் நான் முதலமைச்சர்னு, அவனுக்கு தெரியாதுல்லையா நான் யாருன்னு சத்துணவு போட்டவர் காமராஜர். அவர் நினச்சிருந்தா பணத்தை பாக்கெட்டில் வச்சு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். பவுல் எங்கே படிச்சிருப்பிய? அதே போல தான் அன்று அவர் குணமாக இருந்ததால் இன்று நாம் அனைவரும் கௌரவத்தோடும் பட்டறிவு பெற்ற படிப்போடும் திகழ்கிறோம் என்றால் அதற்கு ஒற்றை நாணயம் சொல்லப்போனால் காமராஜர் மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் மேலும் பரிச்சயமான தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் மாதிரி ஒரு உயரிய மனிதன் யாருமே பார்த்துருக்க முடியாது. நினச்சி பாருங்க, சிறு வயதிலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவருக்கு யாரு நம்ம தாய்ப்பால் கொடுத்தது? ஒரு இஸ்லாமிய தாய். அந்த இஸ்லாமிய தாய்க்கு மட்டும் அன்பு அழைச்சு முடிச்சிடறேன்டா உங்களுக்கும். அந்த தாய்க்கு மட்டும் அன்பு இல்லாமல் இருந்தால் இன்று ஒரு தெய்வ திருமகனாரே கிடைத்திருக்க மாட்டார். ஒன்றை மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். அன்று நமக்காக சிறைவாசம் அவர்கள் சென்றார்கள். இன்று நமக்கு பயந்து சிறைகளில் வாசம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பணம்தான் காரணமே தவிர நம்முடைய குணம் அல்ல. பணம் படைத்த நாம் அனைவரும் அவர்களை மகத்தானவர்களாக பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய ஜாதிய தலைவர் என்று பார்க்க ஆரம்பித்த ஒரு காரணம்தான் இறந்த பின்னும் சிறைவாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் குணமோடு நல்ல மனத்தோடு ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை என்ற எண்ணம் இல்லாமல் நல்ல குணத்தோடு நல்ல குணமான தீர்ப்பையே குணமான ஆசிரியர் வழங்குவார் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் அறுக்க வேணாம், சோனா தாச்சி வேற புறப்பட்டு போகிறாங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னதே இருந்தாலும் எடிசன் தான். அதாவது பஞ்சு டைலாக்கை சொல்லி இடையில கடைசியாக டீச்சர் நல்ல குணம் உள்ளவங்க, அதனால் தீர்ப்பை எங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவ்வை பாட்டிக்கிட்ட எது பெரிது அப்படின்னு போய் கேட்டாங்களாம். எது பெரிது? ஔவையார் சொல்கிறா, பெரிது புவனம் பெரிது, பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலை கடல் துயின்றோன், அலை கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமன்,
புவியோ அரவினுக்கோர் தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ, பெரிது பெரிது தொண்டு பெரிது. அவ்வை சொன்னா, தொண்டு என்பது நம்மளுடைய மரியாதையினுடைய வெளிப்பாடு. மரியாதை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு வெளிப்பகட்டுக்காக செய்வது அல்ல தொண்டு. இல்லை என்று கேட்காமல் இருக்கும் பொழுதே அள்ளி கொடுப்பவர்களை விட நான் கிள்ளியாவது கொடுக்க வேண்டும் என்ற நல்ல மனநிலை படைத்தவர்கள் இன்றளவும் நம்மிடையே இருப்பதனால்தான் பொது காரியங்கள் அனைத்தும் சிறிதும் தடையில்லாமல் நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த இலக்கை நோக்கி நடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய விளிம்பியங்களாக வரும் பொழுது நாம் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நம் கண் முன்னால் எது தெரிகிறது என்றால் நம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விசித்திரமான ஆலயமும், தம்பி சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் வாங்கணும்னா ஓடு, குடில் ஜோடிக்கணும்னா ஓடு, யாரிடம் செல்கிறோம் யார்கிட்ட போகிறோன்ற நம்ம அந்த ஒரு தன்மையை அறிந்து கொண்டு அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள். அந்த மனம்தான் அவர்களை இன்றளவும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. சமுதாயம் வீழ்ந்து விடாமல் அப்படி எழுந்து நிற்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு குணம்தான் முக்கியம் என்று எடிசன் சொல்லிட்டு போயிருக்கார். இவர்கள் அணி இப்பொழுது தன்னுடைய வாதம் அனைத்தையும் வைத்துவிட்டு தீர்ப்பு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கும் நிலையில் பணத்தினுடைய இறுதி பேச்சாளராக தங்கை அபர்ணா அவர்களை உங்கள் முன் பள்ளத்த கரவொலியுடன் வாங்கம்மா, எப்படியாவது உங்கள் அணியை தூக்கி நிப்பாட்டிடுங்க. கொஞ்சம் கைதட்டுங்க, குணமாக கைதட்டுங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என் அணியர்களுக்கும், என் எதிர் அணியர்களுக்கும், என் ஊர் பொதுமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தையும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேசிமா சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கார்ட்ட குணமாக கேட்டாங்களாம் காசு சேலை எடுக்க. எங்கம்மா மூஞ்ச காமி. அவர் அதிரடியாக சொன்னாராம், எங்கேயாச்சும் இந்த காமெடியை நல்லா கேட்டிருக்கீங்களா? அவ குணமாக சொன்னாலாம், அவங்க வீட்டுக்கார் அதிரடியாக பேசினாராம். இதை நம்பணுமாமா நாங்கள்? நான் வாங்கி கொடுத்துட்டாராம். நீ ஒரு பார்வை பார்த்தாலே அவர் 10 சேலை வாங்கி கொடுத்துருவாருமா. பார்வைக்கே 10 சேலையா? அப்போ நம்ம அலர்ட் ஆகணுமா பார்வைக்கு? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தான் பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க. யாரெல்லாம் பேசுகிறீங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு. சரி, நாங்கள் எல்லோரும் பவுல், எடிசா, பிரியா எல்லாருமே போனோம். காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தா. காஃபியை குடிச்சிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். 10 நிமிஷத்துக்குள்ளே பவுலுக்கு திரும்ப பசி எடுத்துருச்சு போல இருக்கு. பயப்புள்ள திரும்பவும் காஃபி கேட்டுச்சு. உடனே இனிக்க ஒன்று, அடே 1/2 லிட்டர் பால் எப்படி தெரியுமாடா அப்படின்னுட்டாப்புல. அங்கேயே உடஞ்சி போச்சு அவங்க குணம். இதில் இவங்க குணத்தை பற்றி பேச வந்திருக்காங்க. ஒரு மனுஷி இந்த 1/2 லிட்டர் பாலில் எம்புட்டுத்தேன் தண்ணியை ஊற்றுவா திரும்பி திரும்பி? கடை வேற பக்கத்துலையா இருக்கு? கொடுத்த முதல் காப்பியே சுவை, குணம், திடம் நிறைந்தது, 3 ரோசஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்படி வந்து குணத்தோட அதாவது காப்பின்னு யாருமே கேட்கல, எல்லாரும் வந்துருக்கீங்களே வாமா மின்னல் அப்படின்னு சொன்ன மாதிரி டக்குன்னு காப்பியோட வந்துச்சு. அது குணம் இல்லையாம்மா? என்னம்மா நீ? நடுவர் அவர்களே, அந்த 3 ரோசஸ் டீ தூளி எம்புட்டுன்னு தெரியுமா? அதனால தான் அங்கே இனிக்கோன்னு வெடிச்சாப்புல. அப்படியே எங்கே போட்டாலும் கட்டையை போடுறிய. இந்த உலகத்தில் உங்களை தூக்கி வைப்பதற்கும் தூக்கி வீசுவதையே நிர்ணயிப்பது குணம் அல்ல, உங்கள் பணம். நீங்கள் ஒரு குணத்தோட இந்த அடுக்கு பொட்டிக்கடை ஒரு 1 ரூபா மிட்டாயை போய் அந்த அண்ணன்ட்ட, அண்ணே எனக்கு நல்ல குணம் இருக்குது, ஒரு 1 ரூபா சாக்லேட் கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். குணமா? அந்த குணத்தை வச்சு நான் என்ன பண்ணவும், குணத்தை தூக்கி குப்பையில் போடுமான்னு சொல்லிடுவாப்புல. நம்ம அண்ணன் கொடுப்பாரு, நீ மட்டும் மடியில் கை பிள்ளையோட போ,
லேசாக கிள்ளி விடு, இது அழுதவொன்னே முட்டாய் கொடுத்துருவாரு. நீங்க பிள்ளைய அடிச்சே மிட்டாயை கேட்டாலும் அந்த அண்ணன் 10 தடவை கணக்கு போட்டு தான் அந்த 1 ரூபா மிட்டாயே கொடுப்பாரு. அதை தெரியாமல் போடுறதா அந்த அண்ணையே தெரிஞ்சு போட்டாருன்னே தெரியலையம்மா. கிரேசி சொன்னாப்ல அமெரிக்காவில் லாட்ரி சீட்டு விழுந்துச்சான், ஒரு பெண்ணு எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சான். அது அமெரிக்கா கிரேசிமா, இது முத்து விஜயபுரம். தெரியுமா தெரியாதா? இது நாங்கள் எதிர்காலத்தில் அமெரிக்கா வாரி கொண்டு வர போகிறோன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லியிருக்கலாம்ல. முத்து விஜயபுரம்னு என்ன அவ்வளவு உங்களுக்கு? என்ன இப்படி தோமா இளைஞர் மன்றமே கொதிக்கிறது. எல்லாருக்குமே குணம் இருக்கு நடுவர்களே. குணம் இருந்தால் மட்டும் போதுமா? இன்னைக்கு இம்புட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் எப்படி வந்துச்சு? பணத்தால் தானே வந்துச்சு. நாலு பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா நம்ம பணக்காரனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பைத்தியக்காரனாக தான் இருக்கணும் நடுவர் அவர்களே. மனிதன் பணத்திடம் போய் கூறினாராம், நீ ஒரு வெற்று காகிதம் என்று. அதை சொன்னாப்புல நம்ம எடிசா, வெற்று காகிதத்துக்கு எதுக்குப்பா இங்கேருந்து சென்னைக்கு போற? டீ கடையில் மாமா அடுக்கி வச்சிருக்காரு நியூஸ் பேப்பரா, அதெல்லாம் வெற்று காகிதம் தானப்பா, வச்சுக்க வேண்டியதானப்பா. அது செய்தித்தாள். நாளைக்கு அத்தை எடிசாவுக்கு பொண்ணு பாருங்க, நல்ல குணமுள்ள பொண்ணு பாருங்க, சரியா? இங்கேருந்து தட்டு மாற்ற போகணும். எப்படி குணத்தோட போவீங்களா? வேணு எப்படி பிடிப்பீங்க? எங்க அத்தையவே காணும். அத்தை எங்க இருக்கீங்க? கை தூக்குங்க, இருட்டில் ஒன்றும் தெரியல. என்ன ஓட்டெடுப்புலாம் நடத்துது இந்த புள்ள? அத்தை நல்ல குணத்தோட பொண்ணை பார்த்து குணமா அழைச்சிட்டு வாங்க. இங்க இருந்துட்டு தம்பி குணம் என்னாப்புல 2 காதும் இருக்காது அவருக்கு. ஏண்டா எம்புட்டுனாலும் தாண்டா குணத்தை பிடிச்சிக்கிட்டே அழுகுவ. நம்மளுக்கு பிள்ளை குட்டி வந்துருச்சுன்னா உன் குணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு 4 பேர் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கும். அதனால பிள்ளைய அழைச்சிட்டு போய் நல்லா தெளிவுபடுத்துங்க. தம்பி நம்மளுக்கு குணம் இருந்தா ஒன்றும் ஆகாதுப்பா, பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா கிளாஸ் எடுத்து விட்டு நாளைக்கு பணம் சம்பாதிக்க சென்னைக்கு போங்க மச்சான். குணத்தோட இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம கூட வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருக்கிறது தான் இந்த காலத்து பையன்களின் ஸ்டேட்டஸ். தெரியுமா தெரியாதா? இப்போலாம் எடிசா நினைக்கிறாப்புல பணத்தை பற்றி கொடுத்துருந்தோம் நம்ம அதிரடியாக பேசியிருப்போம்னு. பாவம் அவருக்கு குணத்தை பிடிச்சி கொடுக்கவும் கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னப்பா எங்கள் வீட்டுக்காரே மிக்சர் திருவி விட்டாராம். எனக்கே தெரியாமல் எங்கள் வீட்டில் அந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. எப்பன்னு எனக்கே தெரியலை. எல்லாரும் பணம் 6ஆம் அறிவு போன்றது. அது இல்லாமல் மற்ற 5 அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. ஒரு குண்டூசி வாங்கினாலும் காசு தான், நீங்கள் எதை வாங்கினாலும் உங்களுக்கு காசு தான். காசு இல்லாமல் எந்த கடைக்கும் நம்ம போக முடியாது. இன்னைக்கெல்லாம் பாருங்கள், ஒரே தொண்டை வலி எனக்கு. தனேன்ட்ட போய் மாத்திரை இருந்தால் கொடுங்க அண்ணா, குணத்தோடு போய் கேட்டால் தருவாங்களா? பணத்தோடு போய் கேட்டால் தான் மாத்திரை தருவாங்க. கடையை வேற இழுத்து பூட்டிட்டாரு. நடுவர் அவர்களே, நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூட பணம் டிராவல் பண்ணுது. தெரியுமா உங்களுக்கு? முத்து விஜயபுரமா? பணம் டிராவல் பண்ணுதா? ஆமா, தெரியாதா உங்களுக்கு? அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுக்கங்க. பத்து சர்டிஃபிகேட்டுக்கு பைசா, அதை நீ கொடுத்தாதான் கையெழுத்து போடுவான் நைஸா. குழந்தை 3 கேஜ் கூட ஆகாது, அதுக்குள்ள ப்ரீகேஜ் சேர்த்துருவாங்க, அதுக்கும் காசு. கொஞ்சம் வளர்ந்தா ஸ்கூலு, அதுக்கும் காசு. ஸ்கூல் முடிஞ்சா காலேஜ், அதுக்கும் காசு. காலேஜ் முடிஞ்சா மேரேஜ், அதுக்கும் காசு. அந்த காசு இருந்தாதான் உனக்கு ப்ரெஸ்டேஜ், அது இல்லைன்னா நீ வேஸ்டேஜ். தெரிஞ்சுக்கோங்கம்மா. கடைசியில் உயிர் போகும் போதும் காசு, நம்ம உடம்பு வேகும் போதும் காசு.
வாய்ப்பளித்த உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அபர்ணா வந்து நீங்கள்லாம் வேஸ்ட் மொத்தமாகவே. என்ன பெரிய குணம் அதெல்லாம் வேஸ்டேஜ். எங்கே போய் சொல்லணும் நம்ம? நகைக்கடையில். இந்த வேஸ்டேஜெலாம் எங்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படி கேட்டோம்னா அம்பிடுதேன் நகைக்கடைக்காரர்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ இருவருடைய வாதங்களும் கருத்துக்களும் உங்கள் சிரிப்போடும் சிந்தனையோடும் கலந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பர். அங்கே பார்த்தீங்களா ஓட்டு போடுறோம் நாங்கள், கை தூக்குது, சூப்பர். அப்போ அப்படியே இருந்துச்சு நாங்கள்லாம் போயிடவா? நாட்டாம சொல்லி எங்களுக்கு தீர்ப்ப வந்து அங்கேருந்து வந்து இங்கே உட்காந்துட்டு போதும் நாங்கள் போயிட்டு வரவான்னு கேட்டால் எப்படி? அபர்ணா சொன்ன கருத்து என்னவென்றால், பணம் என்னை ஒரு தனி மரியாதையை கொடுக்கிறது, அது என்னுடைய வாழ்வில் பயணித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் டிவியில் ஒரு 9:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குற்றமும் பின்னணியும், க்ரைம் டைம். அதில் பார்த்தீங்கன்னா இவ காசுக்கு ஆசைப்பட்டு அவ புருஷன் இவளுக்கு மெசேஜ் அனுப்ப, இவ கழுத்தில் கிடக்கிற நகையை கண்ணை பறித்து இவ அவளுக்கு தெரியாமல் அங்கே கொடுக்க, இது எல்லாமே இந்த குற்றமும் பின்னணியும் எதை சுற்றி சுற்றி வருகிறது என்றால் பணத்தை வைத்துதான். இதில் ஊப்பியில் தனியாக ஒரு பேங்கே நடத்தி கொள்ளையடிச்சிருக்காங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாளிலும் செய்திகளும் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ பணம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய முகத்தை மாற்றுது, நம்மளுடைய குணத்தை மாற்றுது. எதை இலக்காக வச்சு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் 24 மணி நேரம் இன்றைக்கெலாம் பத்தலை, அதில் வேறு ரொம்ப அழுத்துக்கிறோம் நேரம் இல்லாத காரணத்தினால். டைமே இல்லைடா மாப்பிள்ள, எப்போ பாரு வேலை. ஏன்னா எம்பிட்ரா சம்பாதிக்கிற, என்னத்தை சொல்ல கொடுக்குறாங்க இல்லை. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்? அடுத்து குறுக்கு வழியில் வாழ்க்கை தேடிடும் குருட்டு உலகமடா, இதை தெரிந்து நடந்து கொள்ளடான்னு திரை இசை பாடல்களாக நம்ம கேட்டிருக்கோம். ஸோ பணம் என்பது எனக்கு தேவை, வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அந்த பணம் அதுவே கடைசி வரை நம்மை, பணம் மட்டுமே இருந்தால் இறுதி வரை நாம் சுகமாகவும் சந்தோஷமாகவும் நமது வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்திவிட முடியும் என்றால் அது இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு கேள்விக்குறி இருக்குது. யாருக்குடா வேணும் பணம்? அதை கொண்டு குப்பையில் போடு. சிலர் சொல்லுவான் சண்டை அடித்து நாரும் அங்காளி பங்காளிக்குள்ள. யாருக்கு வேணும் காசு? என்கிட்ட இல்லாத காசா? எனக்கு உன் வீட்டுக்கு எதுக்கு மதித்து வந்தேன்? வான்னு கூப்பிட மாட்டேன்ற, உனக்கு அந்த தன்மையே இல்லை. உன் பணம் என்னடா பணம்? எனக்கு சொத்து வேணாம் சுகமும் வேணாம் அப்படின்னு வீராப்பெலாம் தட்டிட்டு. இது எப்போ அப்படின்னா கொரோனாவுக்கு முன்னாடி. இந்த கொரோனாவுக்கு பின்னாடி நம்ம மனசு என்ன ஆகி போச்சு தெரியுமா? சொந்த ஊருக்கு போனால் திருவிழாவுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம சப்பரம் தூக்குறத வேடிக்கை பார்க்கணும். ஸோ சொந்த ஊரில் இடம் வேணும். அப்போ திரும்பி வான்னு கூப்பிடலைனால என் தம்பிகிட்ட சொல்லி விடுங்கப்பா, எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி வைங்க நாளைக்கு வாரேன்னு. அப்படி இந்த மனசு திரும்பவும் பழைய நிலைக்கு என்ன செய்து தள்ளப்படுது. ஸோ பணம் தேவை, ஆனால் அந்த தேவையை இறுதி வரை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் இழுத்து செல்ல முடியவில்லை. ஆனால் எது எழுத்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம்னா, இந்த ஆங்கிலேயர்கள் நம்மையெல்லாம் ஆட்சி செய்த காலம் அது. இந்த வின்சென்ட் சர்ச்சில் அப்படின்ற ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு சிலர் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அவர் இருந்ததுனால தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. என்னையா கேட்டான் பெருசா? அவன் ஊர், அவன் மண், அவனே ஆளட்டுமே, கொடுத்துட வேண்டியதானே. அந்த ஒற்றை வரிகளில் நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம். அந்த சர்ச்சில் கிட்ட ஒரு பொண்ணு போய் கேட்டுச்சான், சர்ச்சில் அவர்களே வணக்கம், என்னம்மா உங்களை மட்டும் நான் திருமணம் செய்திருந்தால் முதல் நாள் கொடுக்குற காப்பியில் விஷத்தை வச்சிருப்பேன். உங்களுக்கு மட்டும் நான் மனைவியாக வந்திருந்தா நான் முதல் நாள் என்ன செஞ்சுருப்பேன்? உங்கள் கொடுக்குற காஃபியில்
விஷத்தை வச்சிருப்பேன். சர்ச்சில் கொஞ்சமும் மனசு சோர்வே இல்லாமல் சிரித்த முகத்துடன் அந்த காப்பியை நான் நாளே குடிச்சிருப்பேன்னு சொன்னாராம். பணம் படைத்தவன்தான், அவனுடைய குணம் எதை நோக்கி செல்கிறது என்று பார்த்தீர்களா? என்னை வீழ்த்தவும் என்னை அழிக்கவும் ஒரு பெண் முன்னாடி வந்து நின்றாள் என்றால் அவளை என்னுடைய குணம், என்னுடைய இரக்கம் என்ற அந்த தன்மை, நீ இல்லாமல் இருந்தாலும் நான் என்னையவே அழித்துக் கொள்வேன் என்ற குணம் அவருக்குள் இருந்தது. இப்படி பல 10, அதாவது அந்த காலங்களில் வந்து நம்மளாம் என்ன சொல்கிறது, அம்புலி மாமா கதையும் பஞ்சதந்திர கதைகளையும் கதை புக்குகளையும் அந்த புத்தகத்தையே வாசு நல்ல சிந்தனைகளையெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம். வாசிப்பு என்பது உன்னை ஒரு வாசிப்பை நேசி, நான் வாசிக்காத நாட்கள் எல்லாம் நான் சுவாசிக்காத நாட்கள் என்பது எனக்கான ஒரு மூட்டோவை நான் எடுத்துகிட்டு என்னுடைய பள்ளியில் என்னுடைய மாணவர்கள்ட்ட வாசிப்பு தான் தம்பி உன்னை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாசிப்பு எது எனக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்றால், நடைமுறை வாழ்வோடு எனக்கான மரியாதை என்பது வெறும் பணம் மட்டும் தீர்மானிக்காது. எல்லாவற்றையும் தாண்டி நம்ம விழா ஆரம்பித்த உடனேயே தம்பி செல்வா வந்து ஒரு நூல் எழுதியிருக்கேனா, அந்த நூலை என்னுடைய கணினி ஆசிரியரிடமிருந்து கற்ற அந்த அறிவு இன்று என்னை இந்த உயரத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. அந்த உயரம் என்னுடைய ஆசான் கொடுத்த அந்த தைரியம், அந்த தைரியம் என்பது என்னுடைய சுயமரியாதை. அதனால் அதை அவர் கையில் நான் கொடுக்க ஆசைப்படுறேன். என்கிட்ட சொல்லவே இல்லை, மேடையில் ஏறி கூப்பிட்ட உடனே சார் வந்தார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், எனது அன்பான பெற்றோரே, நாம் அனைவருக்கும் பணம் தேவை. ஆனால் அந்த பணம் மட்டுமே வாழ்வின் இறுதி வரை நமக்கு தேவை என்று பயணித்து கொண்டே இருந்தால் நல்ல உறவுகளையும் நல்ல பெரியோரையும் நாம் இழந்துவிட்டு தத்தளிக்க வேண்டிய சூழல் வரும். அப்பைனா பணம் பெருசு இல்லை, குணம்தான் பெருசு. நாங்கள் தீர்ப்பாக எடுத்துக்கிட்டு எந்திரிச்சிடலாமான்னு கேட்டக்கூடாது. எப்படி இந்த குணம் நம்மை ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு கடத்துகிறது என்ற ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு விளக்கி இறுதி தீர்ப்பை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆற்றின் கரை ஓரங்களில் அழகழகான மரங்கள் செழித்து வளர்ந்து பூத்து குலுங்கி காய்கனிகளையும் நமக்கு இளைப்பாற நிழலையும் தருகிறது. ஆனால் நம்ம கல்யாண வீட்டில் என்ன கட்டுவோம்? வாழை மரத்தை முன்னாடி கட்டி வைக்கிறோம். இப்போ இந்த வாழை மரத்தை பார்த்து உயர்ந்த மரம் எது? சந்தன மரம், விலை உயர்ந்த மரம். அது போய் கேட்டுச்சான், மாப்பிள்ளைங்கவா, என்ன நீ என்னைய விட நீ என்ன பெரிய ஆளு? கல்யாண இடமா இருந்தாலும் சரி, எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, உன்னையை தூக்கி வாசலில் கட்டிவிட்டு என்னையை தூக்கி எரிய விடுறவனுக்கு வச்சு அழகு பார்க்குறாங்களே, அது எப்படி? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீ வெட்டினதுக்கு பின்னாடி பயன் தருவ. நான் வெட்டினாலும் பயன் தருவானா? இலை, பூ, தண்டு, காய், கனி, அதற்கப்புறம் என்னை வெட்டி வீழ்த்தினாலும், நம்ம வாழை மரம்லாம் பிற்கண்டு போடலைன்னா நம்ம தலைமரத்தையே வெட்டிடுவோம். ஸோ அதை தனக்கு பின்னால் இந்த சமுதாயத்திற்கு தன்னையே கொடுத்து சென்று செல்கிறது. அது இயற்கை அதற்கு கொடுத்த குணமாகவே இருந்தாலும் அவை இன்றளவும் நம்மால் பேசப்படுகிறது என்றால், விலை உயர்ந்த சந்தன மரம் ஒரு சின்ன நெருடல், அதுக்குள்ள நான் விலை உயர்ந்தவன் என்றாலும் என்னை இறப்பின் போதும் ஒருவனை தூக்கி சுமப்பதற்கு அவனுடைய பணத்தை வைத்து என்னை முடிவு செய்து அதற்கு பெட்டியை செய்வதோடு நின்று விடுகிறார்கள். ஆனால் வாழை மரமே, உண்மையில் நான் உன்னை மெச்சுகிறேன். இயற்கையோடு ஒரு தன்னிச்சையான தொடர்பு கொள்கிறது. என்னை விட நீ உயர்ந்தவன்தான். சந்தன மரம் பணம்தான், வாழை மரம் அது குணம்தான். மனிதர்களே, என் பெற்றோரே, பெரியோரே, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நல்ல மனிதம் உள்ளவர்களிடம் குணம் என்ற ஒன்று இருந்தால்
நாம் செல்லும் இடம் என்பது இந்த தோன்றி புகழோடு தோன்றுக அக்தில்லாருக்கு வள்ளுவன் சொன்னானே, நீ தோன்றாமையே இருந்திருக்கலாம், நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று. அதை போல நாம் பிறப்பதற்கான முழு அடையாளமும் நமக்கான முகமும் நமக்கான முகவரியும் குணம்தான் 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 என்று இந்த பட்டிமண்டபத்திற்கு குணம் என்பது ஒரு மனிதனின் தனி அடையாளம். ஆனால் அந்த குணம் இன்றைய வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்த வேண்டும் என்றால் புகை வண்டி எப்படி தண்டவாளங்களுக்கிடையே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து சென்று தன்னுடைய இலக்கை அடைகிறதோ, இந்த குணம் பணத்தை பற்றி பிடித்து கொண்டு சரியாக நேர்வழியில் சென்று தன்னுடைய இலக்கை அடைகிறது என்று நல்ல தீர்ப்பை கூறி, பணம் தேவை, குணமுள்ளவர்களிடம் பணம் தானாக வரும், அதை தேடி போக வேண்டியதில்லை. பணம் உள்ளவர்களிடம் குணம் தானாக வராது, கற்றுக்கொண்டால் மட்டுமே வரும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு என்னை உங்களை நடுவராக இருக்கணும்னு நாங்கள்லாம் விரும்புகிறோம்னு சொன்ன உடனேயே தம்பிகிட்ட நான் ஒரு சின்ன குறி வச்சேன். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த மேடையில் இந்த என்சிசி முகாம் நம்ம ஊரில் நடந்துச்சு. இது தயவு செய்து விளம்பரமாக நினைக்க வேண்டாம். அப்போ நான் பேசியிருக்கேன். நான் நல்லா பேசினேனா, நல்லதையே பேசினேனா, நல்லா பேசினேனான்னு எனக்கு தெரியலை. ஒரு சிலர், டீச்சர் நீங்கள் நல்லா பேசினீங்க, அது என்னை ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு நகர்த்தி சென்றது. சரி, தீர்ப்பை மாற்றி வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னாலும், தினமும் காலையில் நான் இது வழி தான் போகணும், திரும்பி சாயங்காலம் இது வழியே தான் நான் வீட்டுக்கு சேஃபாக போய் சேர்றது உங்கள் கையில் தானே. ஸோ நம்மெல்லாம் அண்ணன் பங்காளி, தாய் தந்தை உறவம்மா நம்மெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமெல்லாம் தாய் பிள்ளை உறவுகள். நீங்கள் இந்த இடத்தில் இருந்தால் எங்களுக்கு அடுத்த அடுத்த ஆண்டுகளில் மேடை பேச்சிற்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்று என் தம்பிமாருக ரொம்ப இரக்கப்பட்டு கேட்டுக்கொண்டதனால் நேரத்தை கூட நினைக்காமல் உங்கள் அனைவரின் குணங்களுக்கு சொந்தக்காரியாக ஆக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வந்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவாகவும் சிறப்பாகவும் நகைச்சுவை உணர்வோடவும் உங்கள் சிந்தனைக்கு விருந்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.